This conference will now be recorded. அப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ஃபைல் பெர்மிஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த ஃபைல் பெர்மிஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு சிங்கிள் ஓனர், சிங்கிள் குரூப்ஸ். ஸோ ஒரு குரூப்புக்கு மட்டும், ஒரு யூசருக்கு மட்டும். ஸோ எவ்ரி ஒன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு காமன் கான்செப்ட் நான் வந்து சொல்லிடுறேன். அட் த சேம் டைம் ஒரு ஃபைல் ஆர் டைரக்டரிக்கு ஸோ மல்டிபிள் நேம்டு யூசர்ஸ், மல்டிபிள் குரூப்ஸுக்கு நான் வந்து செட் பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் ஏசிஎல் கான்செப்ட். அப்போ ஒரு ஃபைலை மோர் யூசர்ஸ்க்கு நான் வந்து ஓனர்ஷிப்பாக மாற்றுறேன், மோர் குரூப்ஸுக்கும் ஓனர்ஷிப்பாக மாற்றுறோம். அப்போ அடிஷனல் எனக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு கண்டிஷன்ஸ் நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அப்போ அதுக்கு பேர் நான் வந்து என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கண்டிஷன்ஸ் நான் வந்து சொல்கிறேன், அதாவது ஏசிஎல் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அப்போ இந்த ஏசிஎலை பொறுத்த மட்டும் நமக்கு எக்ஸ்எஃப்எஸ் ஃபார்மேட்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஃபைல் சிஸ்டம் எல்லாத்துலேயுமே நமக்கு எனேபிள்டாக நமக்கு இருக்கும். அப்போ இந்த ஏசிஎலை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து என்ன அப்படின்னா, சேம் கான்செப்ட்ஸ் தான். இங்கேயும் எனக்கு வந்து என்னன்னு நமக்கு வந்து சொல்ல போகிறாங்க, உங்களுக்கு வந்து ஒரு யூசர், குரூப்பு, அதர்ஸ். அப்போ எனக்கு வந்து இங்கே பெர்மிஷன்ஸ் நம்ம வந்து செட் பண்ணுறோம். அப்போ அந்த யூசருக்கு என்ன, எந்தெந்த யூசருக்கு யூஸ் ஆகும், அதே மாதிரி குரூப்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிக்கலாம் அண்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ செட் பண்ணுறதும் ரீடு ரைட்டு எக்ஸிக்யூட் தான். அதே இதை நான் ரிவோக்கும் பண்ணிக்க முடியும். ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கும் எனக்கு யூஸ் ஆகிக்கிறது. அப்போ ஒரு யூஐடியை வச்சும் நான் வந்து செட் பண்ணலாம். அதே மாதிரி எனக்கு ஜிஐடியை யூஸ் பண்ணி நான் வந்து பண்ணிக்கலாம். ஒரு பர்டிகுலர் யூசருக்கு ரீடு ரைட்டு எக்ஸிக்யூட். ஸோ யூசருக்கு நான் வந்து செட் பண்ணுறேன், அதே மாதிரி குரூப்புக்கும் நான் வந்து செட் பண்ணுறேன். ஸோ அதர்ஸுக்கும் நம்ம செட் பண்ணிக்கிறோம். அப்போ இது எல்லாத்துக்குமே எனக்கு வந்து ஒரு செட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு கமாண்ட், ஒரு மெத்தடத்தை நான் வந்து என்னென்னு சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஏசிஎல் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே. ஸோ ஒன்ஸ் அகைன் நீங்கள் வந்து என்ன அப்படின்னா, ஒரு சிங்கிள் ஃபைல் ஆர் ஃபோல்டரை ஒரு குரூப், ஒரு ஓனர் அல்லது அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் மட்டும்தான் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். மல்டிபிள் குரூப்ஸ் எனக்கு அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து எங்கே போயிடணும், உங்களுக்கு வந்து இந்த அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டுக்கு நம்ம வந்து போயிடும். ஓகே. ஸோ அப்போ நான் வந்து இதில் செட் பண்ணணும். அப்போ செட் பண்ணுறதுக்காக தான் நமக்கு வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து எப்படி செட் பண்ண போகிறீங்க. அப்போ அந்த செட் பண்ணுறதுக்கு நான் வந்து என்னென்னு சொல்ல போகிறேன், யூசர் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். அப்போ அந்த யூசருக்கு நான் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி நான் வந்து செட் பண்ணணும். அப்போ அந்த யூசருக்கு எனக்கு வந்து என்னென்ன வந்து செட் பண்ண போகிறேன், ரீடு ரைட்டு எக்ஸிக்யூட். அதே மாதிரி குரூப்பா, அப்போ நான் வந்து என்னென்ன வந்து சொல்ல போகிறேன், குரூப்பு. அப்போ அந்த குரூப்புக்கு எது நமக்கு செட் பண்ணணுமோ அந்த பெர்மிஷனை இங்கே நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். அப்போ எனி குரூப்ஸுக்கு நான் வந்து சொல்லிக்கலாம். அதே மாதிரி அதருக்கும் நான் வந்து என்னென்னு சொல்ல போகிறேன், உங்களுக்கு வந்து அதர்ஸ். அப்போ அதர் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு ரீடு ரைட்டு எக்ஸிக்யூட். அப்போ ஷார்ட்கட்டாக நான் வந்து என்னென்னு சொல்ல போகிறேன், உங்களுக்கு வந்து யூ கோலன் என்ன நம்ம வந்து செட் பண்ணணும். அப்போ ரீடு ரைட்டு எக்ஸிக்யூட். அப்போ நான் வந்து அந்த குரூப் நேம் நான் வந்து சொல்லணும். சொல்லிட்டு தான் ரீடு ரைட்டு எக்ஸிக்யூட். யூசர் நேம் அந்த யூசர், அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து ரீட் ரைட் எக்ஸிக்யூட். குரூப்பு அந்த குரூப்புக்குரிய என்ன நமக்கு வந்து செட் பண்ணணும், அண்ட் அதருக்கு என்னென்ன வந்து செட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த மெத்தடை நான் வந்து சொல்கிறேன். ஓகே. ஸோ அப்போ அந்த ரீடு ரைட்டு எக்ஸிக்யூட் பெர்மிஷன்ஸ் எனக்கு செட் பண்ணுறதுக்கு யூசருக்கு, குரூப்புக்கு, அதருக்கு, மல்டிபிள் குரூப்ஸுக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்எல் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ இங்கே மோர் ஃபைல்ஸ் நமக்கு அவைலபிள். அப்போ இங்கே நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன், எம்கேடிஆர் சத்யா நான் வந்து கொடுக்குறேன். ஸோ சிடி சத்யா கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு வந்து ஒரு ஃபைல் நான் டச் பண்ணுறேன். அப்போ டச் F1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். எல்எல் கொடுத்து பார்த்தேன் அப்படின்னா இது ஓனர் வந்து ரூட்டு, குரூப்பு ரூட்டு. ஸோ எனக்கு வந்து ஒரு குரூப்ஸ் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். அப்போ குரூப்ஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ யூசர் ஆட்,
அது மாதிரி குரூப் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் ஒரு குரூப்ஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து வின்வேஸ் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம். அப்போ வின்வேஸுங்கிறது ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ அனதர் ஒரு இது கொடுக்குறேன், மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ அட் த சேம் டைம் எனக்கு வந்து இது ஒரு குரூப் ஆடு. அப்போ இந்த குரூப்புகளில் இருக்கக்கூடிய எல்லா யூஸரும் எனக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறது மாதிரி. அப்போ அனதர் ஒரு குரூப் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ குரூப் ஆடுன்னு நான் வந்து சொல்லிட்டு ஸோ ஆரக்கிள் அப்படின்னு நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, குரூப் ஆடு ஐபிஎம். ஸோ இப்போ இதெல்லாம் மல்டிபிள் யூசர்ஸ் இருக்கிறது மாதிரி அசியூம் பண்ணிக்கிறேங்க. இப்போ எனக்கு வந்து இந்த F1ங்கிற ஃபைலை நான் வந்து என்ன பண்ண முடியும், ஏதாவது ஒரு குரூப்புக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஓனர் ரூட்டு அண்ட் குரூப்பில் உள்ளவங்க ஆட் பண்ணிக்கிற முடியும். அப்போ சேஞ்ச் ஓனர்ஷிப் அந்த கமெண்ட் நான் வந்து கொடுத்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். சேஞ்ச் குரூப் கொடுத்து ஓனர்ஷிப் மாற்றிக்கலாம். அப்போ சேஞ்ச் ஓன் அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து வின்வேஸ் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன். அப்போ வின்வேஸுங்கிறது எதை F1 அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போது எல்எல் கொடுத்து பார்த்தேன் அப்படின்னா ஓனர் வந்து யாரு, வின்வேஸுங்கிற யூசர், குரூப் யாரு, ரூட். அப்போ இதே குரூப்புகளை பிரைமரி குரூப்பாகவே நான் வந்து ஆட் பண்ணனா என்ன நான் வந்து பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து ஸோ சேஞ்ச் ஓனர்ஷிப்லேயே நான் வந்து கோலன் வச்சுட்டனாலும் குரூப் மாற்றிக்கலாம். ஸோ எல்எல் கொடுத்து பார்த்தேன் அப்படின்னா ஓனர்ஷிப்பும் மாறிடுச்சு, குரூப்பும் மாறிடுச்சு, ஓனர்ஷிப்பும் மாறிடுச்சு. இப்போ இந்த ஃபைலை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஏசிஎல்ல வந்து எப்படி நமக்கு வந்து வியூ பண்ணுறது, அப்போ வியூ டைரக்டரி எக்ஸிஎல்ஸ் அப்படின்னு நான் வந்து பார்க்குறது. ஸோ நான் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா கெட்ஃபேசல் அப்படின்னு நான் வந்து கொடுக்கலாம். அப்போ கெட்ஃபேசல் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு ஃபைல் ஆர் டைரக்டரி நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்போ F1 அப்படின்னு நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் F1 தான், ஓனர் வின்வேஸ், குரூப் வந்து வின்வேஸ். யூசர் வந்து ரீட் ரைட் பண்ண முடியும், அட் த சேம் டைம் குரூப் வந்து ரீடு மட்டும்தான் பண்ண முடியும், அதர்ஸ் வந்து ரீடு மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ இதுதான் வந்து செட்டிங்ஸ். எனக்கு நான் வந்து இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம நிறைய குரூப்ஸ் வந்து ஆட் பண்ணோம். அந்த குரூப்ஸில் உள்ளவங்க எல்லாருமே இதை வந்து எனக்கு ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ரைட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பெர்மிஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ சிங்கிள் ஓனர்ஷிப் நமக்கு வந்து குரூப்புகளை தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். அந்த சப்ளிமெண்ட்ரி மட்டும் பிரைமரி அண்டு சப்ளிமெண்ட்ரியிலே நான் வந்து மெம்பராக இருந்தேன்னா அதில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு யூஸரை தான் நமக்கு வந்து மோர் ஃபைல்ஸ் டைரக்டரிஸ் அக்சஸ் பண்ணுறது மாதிரி நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து என்ன நான் நீங்கள் பண்ண போகிறீங்க, ஸோ செட் ஃபேசல் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ இங்கே நமக்கு கெட் ஃபேசல் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லக்கூடியது ஒரு ஃபைலை எனக்கு வியூ பண்ணி பார்க்கறதுக்காக. இந்த கெட் ஃபேசல்லையே நான் வந்து டாட் வச்சுட்டேன் அப்படின்னா அந்த டைரக்டரிக்குன்னு அர்த்தம். அப்போ சத்யாங்கிற டைரக்டரி, ஓனர் வந்து ரூட்டு, குரூப் ரூட்டு, அந்த டைரக்டரி ரீட் ரைட் எக்ஸிக்யூட், குரூப் வந்து ரீட் எக்ஸிக்யூட், அதர்ஸ் வந்து ரீட் எக்ஸிக்யூட். அப்போ எல்எல் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு என்ன கொடுக்கலாம், பேரண்ட் டைரக்டரி கொடுக்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா சத்யாங்கிறது நமக்கு ஒரு ரீட் ரைட் எக்ஸிக்யூட் ஆர்எக்ஸ் ரீடும் குரூப்பும் நமக்கு வந்து ஆர்எக்ஸ்ன்னு நமக்கு இருக்கு. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இங்கே உள்ள கண்டென்ட் வந்து நம்ம வந்து பார்ப்போம். அப்போ இந்த யூசர் இந்த F1 இருக்க ஃபைலை நான் வந்து யார் மட்டும்தான் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கிற முடியும், உங்களுக்கு வந்து ஒன்லி வின்வேஸ்ங்கிற ஓனரும் குரூப் தான் நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கிற முடியும்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ எனக்கு அதர் குரூப்ஸில் உள்ளவங்களும் இதை நான் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா செட் ஃபேசல் அப்படிங்கிற கமாண்டை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்போ இந்த செட் ஃபேசல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஏசிஎல்லை நான் வேற ஒரு அனதர் ஒரு குரூப்புக்கோ ஆறு பர்டிகுலர் யூஸருக்கோ நான் வந்து செட் பண்ணிக்கிற முடியும். அப்போ அதுக்கு பேர் வந்து உங்களுக்கு வந்து செட் ஃபேசல் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அப்போ செட் ஃபேசல் கமாண்ட் வந்து எப்படி நமக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த செட் ஃபேசல் அப்படிங்கிறதுல நான் வந்து ஒரு மாடிஃபை அப்படிங்கிறதுக்காக -m ஆப்ஷன் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபைலுக்கோ ஆர் டைரக்டரிக்கோ நான் ஒரு ஆப்ஷன் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன், அப்பன் பண்ணுறேன்.
அப்போ மாடிஃபை யூசர் அப்படின்னு நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ மேன் செட் எஃப்எஸ்எல் அப்படின்னு கொடுங்க. அப்போ செட் ஃபேசல் அப்படின்னு கொடுக்குறேன். செட் ஃபைல் ஏசிஎல், அதுதான் செட் ஃபைல் அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். ஸோ அப்போ இங்கே நமக்கு வந்து கைஃபன் எஃப் ஆர் கேபிட்டல் எம் கொடுக்கலாம். கைஃபன் எம் அப்படிங்கிறது மாடிஃபை, கேபிட்டல் எம்மும் மாடிஃபை ஃபைல். ஸோ இதே தான் கெட் ஃபேசல் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ கெட் ஃபேசல் அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடியது ஸோ என்ன அப்படின்னா கெட் ஃபைல் அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். ஸோ டன். ஸோ இப்போ எப்படி நமக்கு வந்து இந்த ஃபைலுக்கு செட் பண்ணுறோம்? செட் ஃபேசல் அப்படின்னு கொடுத்துறேன். கைஃபன் எம் அண்ட் தென் யூசர் நேம் நான் வந்து சொல்கிறேன். அப்போ அந்த யூசர் எந்த யூசருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அப்போது நான் ரூட்டுக்கும் நான் வந்து செட் பண்ணுறேன். ரூட்டுக்கு அப்போ என்ன பெர்மிஷன் எனக்கு வேணும்? ரீடு ரைட்டு எக்ஸிக்யூட் அல்லது ரீட் ரைட்டு மட்டுமா? ரீட் ரைட்டு மட்டும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன நான் சொல்ல போகிறேன்? இந்த ஃபைல் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அப்போ F1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரூட்டுக்கு ரீட் ரைட்டு மட்டும் நம்ம செட் பண்ணியிருக்கோம். பட் எல்எல் கொடுத்து பார்த்தீங்கன்னா வின்வேஸ்ன்னு தான் இருக்கும். பட் இங்கே ஒரு ப்ளஸ்ன்னு வந்துடும். அப்போ இங்கே ப்ளஸ்ன்னு வந்துட்டாலே இட் வில் அசைன் த அடிஷனல் பெர்மிஷன்ஸ் அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். அப்போ இந்த அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு அடிஷ்னலாக செட் பண்ணியிருக்காங்க. அதை நான் வியூ பண்ணி பார்க்கறதுக்கு தான் கெட் ஃபேசல் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு F1 அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன்னா இப்போ நீங்கள் கிளியர் இன்ஃபர்மேஷன், ஓனர் வந்து வின்வேஸ், குரூப் வின்வேஸ், யூசர் வந்து ரீட் ரைட்டு, அனதர் ஒரு யூசர் இருக்காங்க, அந்த யூசர் வந்து நமக்கு ரூட்டு, அந்த யூசர் வந்து நமக்கு வந்து ரீட் ரைட்டு, குரூப் வந்து என்ன, மாஸ்க் வந்து என்ன, அண்டு அதர் வந்து என்ன அப்படிங்கிறத நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணும். எனக்கு அதர்ஸுக்கு நான் வந்து ரிமூவ் பண்ணலாம். அப்போ அதற்கு நான் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன நான் சொல்ல போறேன் அப்படின்னா இங்க நமக்கு அதர்ஸ் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ அப்போ இந்த அதருக்கு வந்து என்ன நான் வந்து செட் பண்ணணும்? உங்களுக்கு வந்து கைஃபன் எதுவுமே எனக்கு வந்து செட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன நான் வந்து கொடுத்துக்கலாம்னா சிங்கிள் டேஷ் கொடுத்துக்கலாம். இப்போ ரீடு ரைட்டு எக்ஸிக்யூட்னால 3 டேஷ் கொடுத்தாலும் சரி, சிங்கிள் டேஷ் கொடுத்தாலும் சரி. இப்போ நீங்க எல்எல் கொடுத்து பாருங்க. அப்போ எனக்கு வந்து ரீட் ரைட் மட்டும்தான் இருக்கு, ப்ளஸ் இருக்கு. கெட் ஃபேசல் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ கெட் ஃபேசல் கொடுக்கும்போது அதற்கு வந்து நமக்கு ப்ரீவியஸ்லி ரீட் இருந்துச்சு, இப்போ நமக்கு வந்து நல் அப்படின்னு இருக்கு. அப்போ குரூப் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் 6 மட்டும்தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். அப்போ இந்த வின்வேஸ் அப்படிங்கிற குரூப் வந்து நமக்கு வந்து எல்எல் கொடுத்து பார்க்குறேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீட் ரைட் இருக்கு. இந்த வின்வேஸுக்கே எனக்கு வந்து ரீடு மட்டும்தான் வேணும். அப்போ நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். அப்போ செட் ஃபேசல் கைஃபன் எம் குரூப் தானே, அப்போ குரூப் நான் வந்து கொடுத்துறேன். அந்த குரூப்புக்கு வந்து என்ன பண்ணணும்? நமக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒன்லி ரீடு மட்டும்தான். அப்போ 6 மட்டும்தான். என்ன பண்ணக்கூடாது? எனக்கு ரைட்டும் எக்ஸிக்யூட்டும் பண்ணக்கூடாது. அப்போ இந்த மெத்தடில் நான் வந்து கொடுத்துடலாம். ஸோ அப்போ இங்கே குரூப் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு உங்களுக்கு வந்து என்ன நான் வந்து கொடுக்க போகிறேன் உங்களுக்கு வந்து ஸோ ஒரு லெட்டர் மட்டும் கூட நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இன்வேலிட் ஆர்குமெண்ட் நியர் கேரக்டர் தேர்டு இங்கே குரூப்பு அண்ட் தென் கோலன் நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து கொடுக்கும். யூசர் நேம், அந்த யூசர் நேம் நம்ம வந்து கொடுக்கறது மாதிரி அந்த குரூப் நேமுக்கு மட்டும் நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். எல்எல் நான் வந்து கொடுக்குறேன், ரீட் ரைட் தான் இருக்கு. அப்போ எனக்கு வந்து அந்த குரூப் நேம் என்னது? நமக்கு வந்து வின்வேஸ். அப்போ அந்த வின்வேஸ் அதுக்கு எனக்கு வந்து ரீடு மட்டும்தான். எல்எல் கொடுத்து பாருங்க. இப்போ எல்எல் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ரீடு மட்டும்தான் நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுது. ரைட். இப்போ நீங்கள் கெட் ஃபேசல் கொடுத்து பார்க்கலாம். அப்போ கெட் ஃபேசல் அப்படின்னு நான் வந்து கொடுத்து பார்க்குறேன். இப்போ என்னென்னு இருக்கு? ஓனர், குரூப்பு, யூசருக்கு ரீட் ரைட்டு, அதே மாதிரி ரூட்டுக்கு ரீட் ரைட்டு தான், குரூப்புக்கு 6 மட்டும்தான், வின்வேஸுக்கு 6 மட்டும்தான். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இங்கே எனக்கு ஒரு குரூப் ஸோ ரீட் ரைட் எனக்கு வந்து யாருக்கு எனக்கு செட் பண்ணணுமோ அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அப்போ சேஞ்ச் மோட் நான் வந்து கொடுக்குறேன், சிஹெச் மோட். ஸோ 760 F1 அப்படின்னு நான் வந்து கொடுத்துறேன்.
எல்எல் கொடுத்து பாருங்க. ஸோ ஆர்டபிள்யூஎக்ஸ் அதுக்கடுத்து ஆர்டபிள்யூ. ஸோ இப்போ இதே தான் இந்த இடத்துல 4 மட்டும் நான் வந்து கொடுத்துறேன். அப்போ தான் நமக்கு இங்கே சேஞ்சஸ் ஆர்டபிள்யூஎக்ஸ் ஆர். அப்போ நான் வந்து 640 எல்எல் கொடுத்தீங்க அப்படின்னா ரீட் ரைட் குரூப் வந்து ரீடு, அதர்ஸ்க்கு வந்து நல்லு. ஆனால் செட் ஃபேசல் மாதிரி கெட் ஃபேசல் கொடுத்து பாருங்க. இப்போ இந்த கெட் ஃபேசல் உங்களுக்கு கிளியர் அவுட்புட் தரும். ஓனர்ஷிப் குரூப்பு ரீட் ரைட் யூசர், அதே மாதிரி ரூட்க்கு வந்து என்ன ஃபெசிலிட்டி, அட் த சேம் டைம் குரூப்புக்கு என்ன, வின்வேஸுங்கிற குரூப்புக்கு என்ன. ஏன்னா நமக்கு டோட்டலாகவே எஃபெக்டிவ் ரீட் ஒன்லியாக தான் நமக்கு மற்ற இருக்க எல்லாத்துக்கும் செட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இங்கே எனக்கு டிஸ்பிளே பண்ணிடும். அதர் குரூப்ஸுக்கும் நான் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்போ செட் ஃபேசல், ஸோ குரூப்பு கோலன் மைக்ரோசாஃப்ட் கோலன் ரீடு ரைட்டு எக்ஸிக்யூட் F1. ஸோ இப்போ இங்கே கைஃபன் எம் வந்து ஆட் பண்ணிடும். கைஃபன் எம் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த குரூப்புக்கும் எனக்கு வந்து ரீட் ரைட் எக்ஸிக்யூட் அண்ட் தென் குரூப்பு. ஸோ அனதர் ஒரு குரூப் கிரியேட் பண்ணோம் ஆரக்கல். அப்போ அந்த ஆரக்கலுக்கு இது மட்டும் ரீடு மட்டும்னு நினைக்கிறேன், அல்லது எக்ஸிக்யூட் மட்டும். ஸோ அப்போ இந்த மெத்தடில் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். கெட் ஃபேசல் F1 அப்படின்னு கொடுக்குறேன். மைக்ரோசாஃப்ட் வந்து RWX, ஆரக்கிள் வந்து எக்ஸிக்யூட் பெர்மிஷன் மட்டும். ஓகே. ஸோ அப்போ செட் ஃபேசல் கெட் ஃபேசல் அப்படிங்கிறத நமக்கு வந்து ஒரு குரூப்பு, அந்த குரூப் நேமு, அதுக்கடுத்து ரீட் ரைட்டு என்ன ஃபெசிலிட்டி வேணுங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். அதர்ஸ் எல்லாத்துக்கும் எனக்கு வந்து நல் வேணும் அப்படின்னா கோலன் ஸோ டேஸ் நான் வந்து கொடுத்துட வேண்டியதான். அதர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா அப்போ செட் ஃபேசல் ஸோ கைஃபன்யம் அதற்கு அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு என்ன சொல்ல போகிறேன், அதற்கு வந்து எக்ஸிக்யூட் மட்டும் வேணும். அப்போ இது மாதிரி செட் பண்ணிக்கலாம். அப்போ கெட் ஃபேசல் கொடுத்து பாருங்க. ஸோ அதற்கு எக்ஸிக்யூட் மட்டும் நமக்கு செட் ஆகிருக்கும். ஆறுகளுக்கு எப்படி எக்ஸிக்யூட் செட் ஆகிருக்கோ அதே மாதிரி எனக்கு ஒரே லைன்லேயே எனக்கு வந்து இதை ப்ரொவைட் பண்ண முடியும். அப்போ சேம் லைன்லேயே செட் ஃபேசல் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். கைஃபன் எம் யூ, அப்போ அந்த யூசர், ஸோ அந்த யூசருடைய நேமுக்கு நான் வந்து சொல்ல போகிறேங்க. எதுவுமே சொல்லலை அப்படின்னா கரண்ட் யூசர். அப்போ அந்த கரண்ட் யூசருக்கு வந்து நமக்கு ரீட் ரைட்டு மட்டும்தான் இருக்கு. அப்போ நான் இங்கே ரீடு ரைட்டு எக்ஸிக்யூட் அண்ட் தென் கமா நெக்ஸ்ட் குரூப் நான் வந்து சொல்கிறேன். அப்போ G கோலன் IBM அதுக்கு என்ன நான் வந்து செட் பண்ணணும், ரீடு ரைட்டு எக்ஸிக்யூட் கமா அனதர். ஸோ வந்து என்ன நான் வந்து சொல்லிக்கிறேன் அப்படின்னா அதர்ஸுக்கு ஸோ ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் மல்டிப்புளாக ஒரே லைன்லேயே கூட கம்மா கொடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிற முடியும். அண்ட் தென் அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைலுக்கு நமக்கு வந்து கிரியேட் ஆகும். அப்போ குரூப் வந்து நமக்கு இருக்காங்கிறத பார்த்துக்கிறேங்க. டெய்ல் ETCல குரூப். ஸோ IBM இருக்கு. ஸோ கைஃபன் ஸ்பேஸ் விடக்கூடாது. ஸ்பேஸ் விடாமல் நீங்கள் ப்ரீவியஸ்லி ஸ்பெசிஃபை பண்ணது மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். கெட் ஃபேசல் F1 அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு IBM என்ன ஃபெசிலிட்டி, மைக்ரோசாஃப்ட் என்ன, ஆரக்கிள் என்ன, அப்படி மல்டிபிள் ஒரு டைரக்டரிக்கோ ஃபைல்ஸுக்கோ
நீங்க செட் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஈஸி. ஏன்னா நான் வந்து குடுக்குறேன் உங்களுக்கு வந்து ஒரு ஏசிஎல்ல நான் கட் பண்றேன். அப்போ அந்த ஏசிஎல்ல வந்து கட் பண்ணி நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிற முடியும். ஓகே. அடிஷனல் ஃபெசிலிட்டி. ஆல்ரெடி நீங்க ஃபைல் பெர்மிஷன்லயே உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த ஃபைல் பெர்மிஷன்ல நம்ம யூஸ் பண்றது போக, அண்ட் உங்களுக்கு அடிஷனலா நீங்க எக்ஸ்ட்ரா என்ன நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆ ஏசிஎல் செட் பண்ணியும் நமக்கு வந்து ஃபைல் மல்டிபிள் யூசர்ஸ், மல்டிபிள் குரூப்ஸ் நமக்கு மேனேஜ் பண்றது மாரி நமக்கு வந்து வியூ பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கிற முடியும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு டைரக்டரிக்கோ ஆர் குரூப்புக்கோ எனக்கு வந்து நான் வந்து செட் பண்றேன். அப்படி செட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அப்போ எனக்கு வந்து இதுலயே நான் வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு டெலீட் பண்ணணும். அப்போ டெலீட் பண்றதும் நான் வந்து பண்ணிக்கலாம். அப்போ செட் ஃபேசல் எனக்கு வேண்டாம் அப்படின்னா, அப்போ செட் ஃபேசல் அப்படின்னு குடுத்துட்டு, ஸோ கைஃபன் எக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேங்க. அந்த யூசர் நேம் அப்போ இங்க வந்து எனக்கு குரூப் நேமா இருக்கு. அப்போ என்ன நான் வந்து குடுக்குறேன் அப்படின்னா, டி கோலன் அண்ட் தென் ஒரு குரூப் நேமு. அப்போ அந்த குரூப் நேம் வந்து ஐபிஎம். அந்த ஃபைல் நேம நான் வந்து சொல்றேன். ஸோ இப்போ நீங்க கெட் ஃபேசல் அப்படின்னு குடுத்துட்டு F1 குடுத்தேன் அப்படின்னா, அங்கே என்ன நமக்கு வந்து குரூப் இருக்கோ, அந்த குரூப்புக்குரியது எனக்கு ரிமூவ் ஆயிரணும். ஸோ ஒன் செகண்ட். ஸோ நமக்கு வந்து குரூப்பு ஐபிஎம் கோலன் குடுத்து பாருங்க. ஆர் யூ சிஎஸ்சி 20 அப்படின்னு குடுக்குறேன். ஸோ ஒன் செகண்ட் குடுத்து பாருங்க. ஓகே. மைனஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கலி ரிமூவ் ஆயிருது. இந்த டெலீட் வந்து நமக்கு வந்து ஆப்ஷனல். பட் டி கோலன் குடுத்துட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். பட் டெலீட் ஆகல. இப்போ ஐபிஎம் இருக்கு. ஐபிஎம்க்கு நான் வந்து ரிமூவ் பண்றதுக்கு, ஸோ இதுலயே குரூப் கோலன் குடுத்துட்டு ஐபிஎம் அப்படின்னு குடுத்துட்டாலே ஐபிஎம் ரிமூவ் ஆயிரும். ஆரக்கிள் நான் வந்து குடுத்துறேன். இப்போ நீங்க கெட் ஃபேசல் F1 நம்ம குடுத்தோம்னா, கெட் ஃபேசல் ஸோ ஆரக்கிள் ரிமூவ் ஆயிருச்சு. அதே மாரி ஐபிஎம்மும் நமக்கு ரிமூவ் ஆயிருச்சு. ஸோ அப்போ ஒரு யூசர் வேணும் அப்படின்னா, யூ குடுத்துட்டு சிஎஸ்சி 20 நான் வந்து குடுக்குறேன். அதே மாரி ரூட்டையும் நான் வந்து குடுக்குறேன்.
இப்போ கெட் ஃபேஸல் F1 கொடுத்தோம் அப்படின்னா நார்மலாக எப்பவும் போல வந்துருச்சு. ஸோ அப்போ கெட் ஃபேஸல் F1 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த எக்ஸிக்யூட் பெர்மிஷனையும் எனக்கு கெட் ஃபேஸலில் தூக்கிட்டோம்னா முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் அதர்ஸுக்கு. ஸோ அப்போ நமக்கு கைஃபன் எக்ஸிக்யூட் ஓ கொடுங்க, அதருக்கு நல்லு செட் ஃபேஸல் கோலன் அண்ட் தென் ஓகே. அதற்கு வந்து நம்ம சேஞ்ச் ஓனர்ஷிப்பில் மாற்றணுமா? செட் ஃபேஸல் கைஃபன் எம் ஓ கோலன் என்னென்ன வந்து கொடுக்கணும், அதற்கு வந்து இப்போ கெட் ஃபேஸில் கொடுங்க. ஓகே, கெட் ஃபேஸல் இப்போ ரீட் ரைட் எக்ஸிக்யூட் குரூப்புக்கு இது வின்வேஸுக்கு மட்டும் எனக்கு வந்து என்னென்னு கொடுத்துருக்கேன், ரீட் ஒன்லின்னு கொடுத்துருக்கேன். அப்போ அந்த குரூப்பு ஆரம்பத்துலேயே செட் பண்ணோம். அப்போ அந்த குரூப்பையும் எனக்கு ரிமூவ் பண்ணணும். அப்போது வின்வேஸ் கெட் ஃபேஸல் கொடுங்க. யூசருக்கு மட்டும் ரீட் ரைட் எக்ஸிக்யூட், மாஸ்க் வந்து குரூப் ஓகே, அதற்கும் ஓகே. அப்போ செட் ஃபேஸல் கைஃபன் எம் யூசர் வின்வேஸ் ரீட் ரைட் மட்டும். இந்த யூசர் வின்வேஸுக்கு ரீட் ரைட் தான். ஓகே, இன்னொரு ஃபெசிலிட்டி செட் பண்ணியிருக்கேமே, ரீடு ரைட்டு எக்ஸிக்யூட். ஸோ இந்த இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் வராது, அவ்வளோதான். ஒரு இது ஆட் பண்ணோம். அப்போ ஓகே,
ஓகே, இப்போ நமக்கு வந்து கெட் ஃபேஸல் செட் பண்ணி இருக்கக்கூடியதுக்கு இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்துடும். கெட் ஃபேஸல் அதாவது செட் ஃபேஸல் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா டாட் மட்டும் நமக்கு வரும். ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லை சார், டவுட்ஸ் எதுவும் இல்லை. ஓகே, சரிம்மா. வேற அதர்ஸ்? நோ ப்ராப்ளம் தானே? ஓகே, ரைட். இப்போ நமக்கு அடுத்த டாபிக் தான். இது ஒரு சின்ன டாபிக் மட்டும்தான். ஏசிஎல் ஆட் பண்ணுறதுக்குரியது. ஒரு மல்டிபிள் ஒரு அக்சஸிங் வந்து ஒரு ஃபைலுக்கோ ஒரு டைரக்டரிக்கோ கொடுக்குறோம். இது ஏசிஎல்க்குரியது. இப்போ நெக்ஸ்ட் அனதர் லெவல் ஒரு செக்யூரிட்டி. அப்போ இங்கே தான் நமக்கு வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மேனேஜிங் SE Linux செக்யூரிட்டி. ஓகே, மேனேஜிங் SE Linux செக்யூரிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு ஃபைலுக்கோ ஆர் டைரக்டரிக்கோ சேஞ்ச் ஓனர்ஷிப், சேஞ்ச் மாடு, சேஞ்ச் குரூப் இந்த கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபைல் பெர்மிஷன் செட் பண்ணுறோம். அடிஷனல் குரூப்ஸ், அடிஷனல் யூசர்ஸ்க்கு ஏசிஎல் வந்து செட் பண்ணுறீங்க. ஸோ அதே மாதிரி அனதர் ஒரு டைரக்டரிக்கோ ஆர் ஒரு யூசருக்கோ ஆர் ஃபைலுக்கோ எனக்கு வந்து இன்னும் மோர் ஒரு செக்யூரிட்டி லெவலில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடிஷனலாக நான் வந்து என்ன பண்ணுறேன், ப்ரொடெக்ட் பண்ணுறேன். அப்படி ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் செக்யூரிட்டி என்ஹான்ஸ்டு லினக்ஸ்ன்னு சொல்கிறேன். அப்போ SE லினக்ஸுங்கிறது என்னது? செக்யூர் என்ஹான்ஸ்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, அப்போ SE லினக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே அப்போ நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு அடிஷனல் ஒரு ப்ரொடெக்ஷன். அதைத்தான் நமக்கு வந்து என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா SE லினக்ஸ்ன்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஒரு கிளாஸ் நம்ம லைட்டாக பார்த்துட்டு அதை விட விட்டுட்டோம். அப்போ நமக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ SE லினக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து செக்யூரிட்டி என்ஹான்ஸ்டு லினக்ஸ். அதைத்தான் நான் வந்து SE லினக்ஸ்ன்னு சொல்கிறேன். SE லினக்ஸ்னா செக்யூரிட்டி என்ஹான்ஸ்டு லினக்ஸ். ஸோ அப்போ இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைரக்டரிக்கு ஆர் ஃபைல்ஸுக்கு தான் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். என்டையர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு தான் நான் செட் பண்ணலாம். ஒரு போர்ட்டுக்கு நான் செட் பண்ணலாம். ஒரு சாக்கெட்டுக்கு நான் வந்து செட் பண்ணலாம். ஒரு சர்வீஸுக்குன்னு நான் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு வந்து அடிஷனல் லேயர் ஆஃப் சிஸ்டம் செக்யூரிட்டி அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கலாம். அப்போ ஒரு நமக்கு வந்து மோர் செக்யூர் பண்ணுறோம் ஓஎஸை. அப்போ இந்த ஓஎஸ்ஏ எனக்கு வந்து என்ன அப்படின்னா சில நமக்கு வந்து என்ன அப்படின்னா லிபரலாக விடுறதுக்காக நமக்கு வந்து ஒரு என்ஹான்ஸ்டு மெத்தடில் எனக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா செக்யூரை வந்து கொஞ்சம் ஒரு நார்மல் லெவலாக கொடுத்துருப்பாங்க. ஃபுல் ப்ரொடெக்டிவ் இருக்காது. அப்போ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எனக்கு வந்து ப்ரொடெக்ஷனாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் வந்து வெரிஃபை பண்ணுறேன். அப்புறம் என்டையர் ஓஎஸ்ஏ என்னவா இருக்கணும், நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் செக்யூராக இருந்துச்சுன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய எந்த ஒரு ஹேக்கிங் ஆர் எந்த ஒரு பர்சனோ எனக்கு வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளுடைய சிஸ்டத்துடைய டேட்டாவை எடுத்துக்கிற முடியாது, நம்மளுடைய ரிசோர்ஸை யூஸ் பண்ண முடியாது. அப்போது தேர்ட் பார்ட்டி ஆன்டி வைரஸஸ்லாம் நம்மளுடைய ஓஎஸ்ல வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ண முடியாது. அப்போது அந்த ஃபைல் சிஸ்டம் வந்து மோர் சேஃபாக நமக்கு பில்டு பண்ணியிருப்பாங்க. அப்போ அதுக்கு மேஜர் ரீசன் வந்து நமக்கு வந்து SE லினக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ இந்த SE லினக்ஸ் வந்து எனக்கு ஒரு ஓஎஸ்க்கு எப்படி நமக்கு எனேபிள் பண்ணியிருக்காங்களா டிசேபிள் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ உங்களுக்கு வந்து இப்போ மேனேஜிங்
எஸ்இ லினக்ஸ் செக்யூரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் லெவலில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. அப்போ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எனக்கு வந்து ஒரு ஃபுல்லி ப்ரொடெக்டடா ஆர் வந்து நமக்கு வந்து பார்சியலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு கமாண்ட் இருக்கு. அப்போ அந்த கமாண்டை தான் நான் வந்து என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கெட் என்ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம். அப்போ கெட் என்ஃபோர்ஸ் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஆன்சர் வருது, என்ஃபோர்சிங் அப்படின்னு வருது. அப்போ என்ஃபோர்சிங் அப்படின்னு நமக்கு இருந்துட்டாலே இட் வில் நமக்கு வந்து எஸ்சியுடைய பாலிசி அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அப்போ எஸ்சியுடைய பாலிசி கண்ட்ரோல் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபுல்லி ப்ரொடெக்டிவ் மெத்தட், அது எனக்கு எனேபிள்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த ஓஎஸ் வந்து எனக்கு வந்து ஒரு என்ஃபோர்சிங் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து ஒரு ஃபுல் செக்யூர்டாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்குறோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து வேற என்ன மெத்தட் இருக்கு, அப்போ அதை நம்ம வந்து இங்கேயே நம்ம செட் பண்ணிக்கிற முடியுமா? அப்போ டெம்பரவரியாக எனக்கு செட் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு, செட் என்ஃபோர்ஸ். ஸோ என்ஃபோர்சிங்னு ஆல்ரெடி செட் ஆயிருக்கு, இதை நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் வந்து எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா, ஒன்று என்ஃபோர்சிங் கொடுக்கலாம் அல்லது பெர்மிசிவ் கொடுக்கலாம். அப்போ நம்மளுடைய ஓஎஸ் வந்து எனக்கு பூட் ஆகும்போதே ஆல்வேஸ் நீங்கள் என்ஃபோர்சிங்கில் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லி ப்ரொடெக்டடாக நமக்கு இருக்குன்னு அர்த்தம். அட் த சேம் டைம் பெர்மிசிவ் அப்படின்னு நமக்கு இருக்குது அப்படின்னா, சில தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்லாம் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணவா அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம வந்து எஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா என்ன ஆயிரும், உங்களுக்கு வந்து ஃபுல்லி வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ என்ஃபோர்சிங்கில் இருந்துச்சுன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து எனக்கு வந்து ப்ராப்ளமான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ சில போர்ட் வந்து நமக்கு அலோவே பண்ணாது, ரெஃப்யூஸ் பண்ணிடும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். பட் இதில் ஏதாவது நமக்கு வந்து ஒரு ஆத்தென்டிகேஷன் கேட்கும், ஆத்தென்டிகேஷன் கொடுத்துட்டு நமக்கு வந்து எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ நிறைய நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் நான் இன்ஸ்டால் பண்ணும்போது செகண்டரியாக ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு இன்ஸ்டால் ஆகும். நம்ம பிரைமரி சாஃப்ட்வேருக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தான் எஸ் கொடுத்துருப்போம், பட் அதுவும் வந்து ஒரு ஸ்பைவேராக நம்மளுடைய சிஸ்டத்தில் உட்காந்துரும். அப்போ அதர் சாஃப்ட்வேருக்குலாம் எனக்கு வந்து என்ன ஆகாது உங்களுக்கு வந்து. ஸோ எஸ் ஆல்ரெடி நான் எடுத்தேன். நமக்கு வந்து என்ன அப்படின்னா, ஸோ 2-3 பேர் வந்து மறுபடியும் கேட்டிருக்காங்க, அதனால வந்து கொஞ்சம் ரீகால் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன அப்படின்னா, ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பெர்மிசிவ் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு ஒரு பார்சியலி உங்களுக்கு வந்து கேட்டுக்கிறோம். டிசேபிள் நம்ம கொடுத்துட்டோம்னா டோட்டலாகவே எந்த ஒரு கொஸ்டின் கேட்காது, எனி சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மாதிரி தான். அப்போ அதை வந்து உங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஒரு பிளேஸில் இருக்குது. அப்போ அந்த ஃபைலை நான் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து செட் என்ஃபோர்ஸ் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு நான் வந்து இங்கே வந்து என்ன கொடுத்துக்கலாம், ஸோ 1 அல்லது 0 செட் பண்ணிக்கலாம். இப்போ 1ன்னா நமக்கு வந்து என்ன நான் சொல்லியிருக்கேன், என்ஃபோர்சிங். இப்போ இதே தான் 0 அப்படின்னு நான் வந்து செட் பண்ணிட்டேன் அப்படின்னா தட் இஸ் எ பெர்மிசிவ்னு அர்த்தம். அப்போ எனக்கு வந்து ஒன்று செட் என்ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி என்ன நான் வந்து கொடுத்துக்கலாம், அந்த வேர்டே நான் வந்து கொடுத்துக்கலாம். அப்போ பெர்மிசிவ் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ பெர்மிசிவ் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த பெர்மிஷன் மட்டும்தான் நமக்கு செட் ஆக போகுது. அப்போ கெட் என்ஃபோர்ஸ் கொடுத்தோன்னா அதே இருக்கும். ஸோ என்ஃபோர்ஸிங்கிற வேர்டும் கொடுத்துக்கலாம். பட் இது ரீபூட் பண்ணி வரும்போது நமக்கு இருக்காது. அப்போ ரீபூட் பண்ணும்போது நமக்கு கான்ஃபிகரேஷன் ஃபைலில் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு இருக்கும். அப்போ விம் இடிசி எஸ்சி லினக்ஸ், ஸோ அதுக்குள்ள கான்ஃபிக் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. அப்போ அந்த கான்ஃபிக்ங்கிற ஃபைலுக்கு போனீங்க அப்படின்னா இங்கே எஸ்சி லினக்ஸ் என்ஃபோர்சிங், இங்கே பார்த்தீங்கன்னா என்ஃபோர்சிங்னா செக்யூரிட்டி பாலிசி இஸ் என்ஃபோர்ஸ்டு. ஸோ இது வந்து நமக்கு வார்னிங்ஸ், பிரிண்டட் வார்னிங்ஸ், பட் இன்ஸ்டெட் ஆஃப் என்ஃபோர்சிங் டிசேபிள்னு சொல்லிடுச்சுனாலே நோ செக்யூரிட்டி பாலிசி இஸ் லோடட் அப்படின்னு நமக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து டிசேபிள்டு கொடுக்கணும். அப்போ டிசேபிள்டு கொடுத்துட்டு நீங்கள் ரீபூட் பண்ணீங்க அப்படின்னாலே ஸோ என்டையர் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயே நமக்கு வந்து ஒரு அன்செக்யூர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு லினக்ஸ் செக்யூர்டு அப்படிங்கிறது நீங்கள் என்ஃபோர்சிங்கில் இருந்தால் தான் ஃபுல்லி செக்யூர்டுன்னு அர்த்தம். டிசேபிள்டாவோ பெர்மிசிவாவோ இருந்ததுன்னா அந்த லினக்ஸ் வந்து நமக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் சென்டர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதே தான் எனக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபைல் நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறேன். எனக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பூட் பண்ணி வரும்போது பூட் மெனுலேயே
நான் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னா பூட் மெனுல நமக்கு ஃபைனலி என்ஃபோர்சிங் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் கொடுக்கலாம், என்ஃபோர்சிங் 1ன்னு கொடுக்கலாம். இது வந்து பூட் டயத்துல நமக்கு வந்து ஒரு பாசிங் பேராமீட்டரா நான் வந்து என்ன பண்றேன், கர்னல் ஆர்குமெண்ட்ல நான் பேராமீட்டரா பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா கர்னல் பேராமீட்டர்லயே எஸ்சி லினக்ஸ் அப்படின்னு நான் வந்து சொல்லி, ஸோ இங்கேயும் உங்களுக்கு வந்து 0 அப்படின்னா பெர்மிசிவ், அதாவது நமக்கு வந்து டிசேபிள். ஸோ எனேபிள் பண்ணணும் அப்படின்னா 1 அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த மெத்தட்லயும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கிற முடியும், உங்களுக்கு வந்து இந்த பூட் டயத்திலேயே எனக்கு ஒரு பேராமீட்டரா பாஸ் பண்ணி எனக்கு வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நமக்கு லோட் பண்ணிக்கிற முடியும். சப்போ எஸ்சி லினக்ஸுக்குரிய ஒரு மோடு எனக்கு வந்து சேஞ்ச் பண்றதுக்கு என்ன நம்ம வந்து கொடுக்குறோம், ஸோ ஏடிசியில் எஸ்சி லினக்ஸில் கான்ஃபிகில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு ரீபூட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அதனுடைய மோடு வந்து அங்கே என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களோ அது நமக்கு என்டர் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எஸ்எஸ்ஹெச் ரூட்டட்டு சர்வர் ஏ போயிடுறேன். அப்போ சர்வர் ஏல எனக்கு வந்து பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போயிடுவோம். இப்போ கெட் என்ஃபோர்ஸ் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன், அது என்ஃபோர்ஸிங்கில் இருக்கு. ஸோ விம் இடிசி எஸ்சி லினக்ஸ் ஸோ அண்ட் தென் கான்ஃபிக் அப்படின்னு நான் வந்து போயிடுறேன். இங்கே போயிட்டு இந்த என்ஃபோர்ஸிங் அப்படிங்கிறத நான் வந்து என்னென்னு மாற்றுறேன் அப்படின்னா டிசேபிள்டுன்னு மாற்றிறேன். அப்போ அந்த டிசேபிள்டு நான் வந்து மாற்றினதுக்கு பிறகு ஸோ எஸ்கேப் WQ கொடுத்துறேன். இப்போ ரீபூட் அப்படின்னு நம்ம வந்து படுத்துருவோம். இப்போ நீங்கள் கெட் என்ஃபோர்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னாலும் என்ஃபோர்ஸிங் தான். அப்போ ரீபூட் நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ நவ் உங்களுக்கு வந்து சர்வர் ஏ வந்து ரீபூட் ஆகிட்டு இருக்கு. அப்போது பிங்க் சர்வர் ஏ அப்படின்னு கொடுங்க. ஸோ பிங்க் ஆனதுக்கு பிறகு நம்ம லாகின் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்குள்ள வந்து நமக்கு வந்து மோடு வந்து என்னவா இருக்கும், பெர்மிசிவ் மோடு, அதாவது என்ஃபோர்சிங் மோடு வந்து நமக்கு டிசேபிள்டாக இருக்கும். ஸோ எஸ்எஸ்ஹெச் ரூட் சர்வர் ஏ கொடுத்துட்டேன், பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போயிட்டோம். இப்போ நீங்கள் கெட் என்ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டிசேபிள்டாக நமக்கு இருக்கும். ஸோ இப்போ நான் செட் என்ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா 1 கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ செட் என்ஃபோர்ஸ் எஸ்சி லினக்ஸ் இஸ் டிசேபிள்டு. அப்போ 0வும் செட் பண்ண முடியாது, அதே மாதிரி 1ம் செட் பண்ண முடியாது. அப்போ என்ஃபோர்ஸிங்கில் டிசேபிள் இருந்தால் தான் அதில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்போ இதுக்கு நீங்கள் ஒரு மேனுவலாக தான் நமக்கு எஸ்சி லினக்ஸில் போய் ஸோ கான்ஃபிகில் போய் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே மேனுவலாக நீங்கள் இங்கே நமக்கு என்ன பண்ணிக்கிறங்க அப்படின்னா கண்டென்ட் வந்து மாற்றிக்கிறங்க. ஸோ என்ஃபோர்சிங் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ :WQ கொடுத்துட்டேன். ஒன் செகண்ட் நீங்கள் கெட் என்ஃபோர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா டிசேபிள்டு தான், ரீபூட் பண்ணோம்னா தான் அது வந்து நமக்கு செட் ஆகும். ஸோ பிங்க் ஆகட்டும், ஆனது பிறகு லாகின் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ இது வந்து நமக்கு எஸ்சி லினக்ஸில் வரக்கூடிய, அதாவது நமக்கு பூட்டிங்கில் என்ஃபோர்சிங்கில் இருக்கா இல்லையாங்கிறத நமக்கு வெரிஃபை பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதை எப்படி எனேபிள் பண்ணுறோம், டிசேபிள் பண்ணுறோம். ஸோ ப்ரீவியஸ் எஸ்சிஏ எக்ஸாம்லாம் இந்த கொஸ்டினை பண்ணிட்டு தான் நமக்கு பாஸ்வேர்ட் மாற்றிட்டு இந்த கொஸ்டினை பண்ணிட்டு தான் அதுக்கடுத்து ஒர்க்கே பண்ணணும். இப்போ நமக்கு வந்து அவனே என்ஃபோர்சிங்கில் இருக்கானா பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். பட் இந்த கொஸ்டின் மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிடணும். கெட் என்ஃபோர்ஸ்னு கொடுத்துட்டிங்கனாலே என்ஃபோர்சிங்கில் இருக்கும், அப்போது நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு சிஸ்டத்தை எனக்கு வந்து என்ஃபோர்சிங் மாற்றிக்கிறேன், மாற்றிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும். எனி ஒன் தேர்ட் பார்ட்டி, இப்போ நிறைய பிளேசஸ்லாம் நமக்கு வந்து ஒரு லோயர் கம்பெனிஸ், லோ லெவல் கம்பெனிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிசேபிள் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணுவாங்க. பட் அது வந்து சேஃப் இல்லை. பட் லினக்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் என்ஃபோர்சிங்கில் இருந்தால் தான் நமக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ அந்த சிஸ்டம் வந்து நமக்கு ரீபூட் ஆகி வரட்டும், அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து ஸோ கெட் என்ஃபோர்ஸில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்குறோம். ஓகே. இப்போ நமக்கு வந்து இது எஸ்சி லினக்ஸுடைய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துடைய மோடை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஃபைலுடைய மோடு எப்படியோ அதே மாதிரி தான் எஸ்சி லினக்ஸுடைய மோடு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த எக்ஸசைஸை வச்சு நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, எனக்கு இது மாதிரி எஸ்சி லினக்ஸ் அப்படிங்கிறதுல
கான்டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன நான் சொல்றேன் அப்படின்னா ஃபைல் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். அப்போ அந்த ஃபைல் கான்டெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து எல்லா ஈச் அண்ட் எவ்ரி டைரக்டரி எல்லாத்துக்குமே நமக்கு இருக்கும். ஸோ இப்போ இந்த ஈச் அண்ட் எவ்ரி எல்லா டைரக்டரிக்குமே இருக்கிறதுக்கு என்ன நான் வந்து சொல்றேன் அப்படின்னா வெயிட் ஸ்டேட்டஸ் நான் பார்த்துக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் ஆகும். ஓகே, சர்வர் ஏ இஸ் ஆல்ரெடி ரன்னிங். பிங்க் சர்வர் ஏ கொடுப்போம். சரி, பிங்க் ஆகி வரட்டும். எஸ்எஸ்ஹெச் ரூட்டட் ஒர்க் ஸ்டேஷன். அப்போ எஸ்சி லினக்ஸ் உடைய கான்டெக்ஸ்ட். அப்போ அந்த கான்டெக்ஸ்ட்டை எப்படி நமக்கு வந்து வெரிஃபை பண்ணுறது? அப்போ கான்டெக்ஸ்ட் உடைய ஃபார்மேட் என்ன? அப்போ இந்த ஃபார்மேட்டை பொறுத்த மட்டும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து வியூ பண்ணி காமிச்சுக்கிறேன். இப்போ எல்எல் கொடுத்தேன்னா இந்த ஃபைல்ஸ் மட்டும் தான். இப்போ சிடி சத்யான்னு போயிட்டேன், எல்எல் கொடுத்து பார்க்குறேன், F1 F2 அப்படின்ட்டு இருக்கு. இதனுடைய கான்டெக்ஸ்ட் எப்படி நான் பார்க்கறது? அப்போ இந்த ஃபைலோட கேபிட்டல் Z கொடுத்துட்டேன் அப்படின்னா கான்டெக்ஸ்ட் வந்து நான் வந்து பார்த்துக்கலாம். அப்போ இந்த கான்டெக்ஸ்ட்ங்கிறது அன்கன்ஃபைன்ட் வியூ ஆப்ஜெக்ட் ஆர் அண்ட் தென் நமக்கு வந்து அட்மினுடைய ஹோம் டி. அப்போ அந்த கான்டெக்ஸ்ட் எல்லாமே இந்த டீல வந்து நமக்கு எண்ட் ஆகும். அதுக்கடுத்து S0 அப்படின்னு நமக்கு வருது. ஸோ எனி டைரக்டரிக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ டைரக்டரிக்கு பார்க்கணுன்னா அதோட டி சேர்த்துட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ ஸ்லாஷ் அப்படின்னா ரூட்டுக்கு மட்டும். அப்போ அந்த ரூட்டில் நமக்கு வந்து சிஸ்டம் யூ அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா ஒரு எஸ்சி லினக்ஸ் உடைய யூசர்னு அர்த்தம். அதுக்கடுத்து ஆப்ஜெக்ட் ரோல் அப்படின்னு நான் சொல்லக்கூடியது ரோல் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ரூட் அண்டர்ஸ்கோர் டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடியது டைப் ஆஃப் கான்டெக்ஸ்ட். இந்த டைப் கான்டெக்ஸ்ட் நேமு யூஸ்வலி எண்டு வித் கைஃபன், அதாவது டீல முடியும். சிஸ்டம்டு சர்வீஸ் எல்லாமே டீல முடிகிறது மாதிரி ஆல் கான்டெக்ஸ்ட் ஆர் எண்டு வித் நமக்கு வந்து எதில் முடிய போகுது? உங்களுக்கு வந்து இந்த டீல நமக்கு முடியும். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் S0 அப்படிங்கிறது நமக்கு லெவல். அதுக்கடுத்து உங்களுக்கு டைரக்டரிக்கா ஆர் ஃபைல்ஸுங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ இதில் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்க. அன்கன்ஃபைன்ட் யூ அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடியது எஸ்சி லினக்ஸ் உடைய யூசர் அண்ட் தென் ஆப்ஜெக்ட் அண்டர்ஸ்கோர் ஆருங்கிறது ரோல். அதுக்கடுத்து நமக்கு வந்து அட்மின் அண்டர்ஸ்கோர் ஹோம் அண்டர்ஸ்கோர் டீங்கிறது நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் கான்டெக்ஸ்ட், ஃபைல் கான்டெக்ஸ்ட். அதை தான் நம்ம வந்து ஃபைல் கான்டெக்ஸ்ட்னு சொல்கிறோம். S0ங்கிறது லெவல் அப்படின்னு நமக்கு சொல்கிறோம். ஸோ இது மாதிரி எனி டைரக்டரிக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே நான் வந்து ஒரு டைரக்டரி, ஸோ ஸ்லாஷ் வேரில் என்ன நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா வேறுங்கிற இதில் WW அப்படிங்கிற ஃபோல்டருக்கு நான் வந்து சொல்கிறேன். அப்போ இந்த ஃபோல்டருக்கு நான் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் யூ ஆப்ஜெக்ட் ஆறு HTTPD sys content _ t அப்படின்னு நான் வந்து பார்த்துக்கலாம். அப்போ அந்த டைரக்டரியுடைய ஒரு எஸ்சி லினக்ஸ் கான்டெக்ஸ்ட். அப்போ இந்த கான்டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக நமக்கு இருக்கணும். இப்போ ரூட்ல இருக்கக்கூடிய ஆல் ஃபைல்ஸும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டி இல்லாமல் அந்த ரூட்டு மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆல் இதுக்குமே நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஒவ்வொரு ஃபோல்டர் அந்த ஃபோல்டருடைய என்ன நமக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் என்ன, யூசர் என்ன, ரோல் என்ன, டைப் பண்ண லெவல் என்னங்கிறத நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, அப்போ அந்த வேறுங்கிற டைரக்டரி, யூசருங்கிற டைரக்டரி, அது எல்லாத்துக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர் அண்டர்ஸ்கோர் டி, வேர் அண்டர்ஸ்கோர் டி, டெம் அண்டர்ஸ்கோர் டி, சிஸ் எஃப்எஸ் அண்டர்ஸ்கோர் டி அப்படின்னு தான் நமக்கு முடியும். இந்த ரூட் யூசருக்கு மட்டும் பாருங்க என்னன்னு இருக்கு நமக்கு அட்மின் ஹோம் டி அப்படின்னு நமக்கு இருக்கும். அப்போ அந்த அட்மின் ஹோம் டி அப்படிங்கிறது ரூட் யூசருக்கு உரியது. ஸோ சேம் ஹோம் அப்படின்னு ஒரு டைரக்டரி இருக்கு, அதுக்கு வரக்கூடியது ஹோம் அண்டர்ஸ்கோர் ரூட்டு அண்டர்ஸ்கோர் டி அப்படின்னு நமக்கு இருக்கு. இது அட்மின் ஹோம் டி, அது ஹோம் ரூட் அண்டர்ஸ்கோர்
டிங்கிற கான்டெக்ஸ்ட் வந்து இருக்கும். இப்படி எல்லா ஃபோல்டருக்கும் எல்லா டைரக்டரிக்குமே இருக்கும். அப்ப இந்த கான்டெக்ஸ்ட் எல்லாமே நமக்கு அடிஷனல் லேயர் ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்னு வச்சுக்கிறோங்க. இப்போ எனக்கு வந்து இது மாதிரி எல்எல் கமாண்ட் கொடுத்தேன். அதே மாதிரி நீங்க பிஎஸ் அப்படின்னா ப்ராசஸ். அந்த ப்ராசஸை வந்து நான் வந்து எல்லா யூஸருக்கும் நான் பார்க்குறேன் அப்படின்னா ஏஎக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ ஏஎக்ஸ்ன்னு சொன்னோன்னா ஆல் யூசர் அது ப்ராசஸை டிஸ்பிளே பண்ணும். அதில் இசட் கேபிட்டல் இசட் சேர்த்துட்டேன் அப்படின்னா வித் கான்டெக்ஸ்டோட நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஒவ்வொரு ப்ராசஸர் ரன் ஆகிட்டு இருக்கு, என்ன கான்டெக்ஸ்ட்ல நமக்கு ரன் ஆகிட்டு இருக்குங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். சிஸ்டம் யூ, சிஸ்டம் அண்டர்ஸ்கோர் ஆர், கர்னல் அண்டர்ஸ்கோர் டி, விடி ஏஜென்ட் அண்டர்ஸ்கோர் டி, கலர்டு அண்டர்ஸ்கோர் டி, எக்ஸ்டிஎம் அண்டர்ஸ்கோர் டி, இப்படி நிறைய இதில் டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, அப்போ ஒரு ப்ராசஸ் அப்போ நான் வந்து பார்க்கலாம். அப்போ பிஎஸ்ங்கிற கமாண்டில் நான் வந்து பார்க்குறேன். அட் த சேம் டைம் ஒரு சர்வீஸை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட் ஹெச்டிடிபிடின்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பிஎஸ் இசட் லாஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ண ஒரு ஆப்ரேஷன். அப்போ அந்த ஆப்ரேஷன் வந்து ஹெச்டிடிபிடிங்கிற கமாண்ட். அப்போ அந்த ஹெச்டிடிபிடிங்கிற சர்வீஸில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அப்போ ஹெச்டிடிபிடி அண்டர்ஸ்கோர் டி அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை நமக்கு ரன் ஆகிட்டு இருக்குங்கிறத நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, அப்போ நீங்கள் காப்பி கமாண்டில் யூஸ் பண்ணிக்கலாம், எம்கேடிஆர் கமாண்டில் யூஸ் பண்ணிக்கலாம், பிஎஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம், எல்எல்ல யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு வந்து கான்டெக்ஸ்ட்டை எனக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் இசட் வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அப்போ அந்த கேபிட்டல் இசட் யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து ஒரு கான்டெக்ஸ்ட்டை நம்ம வந்து வியூ பண்ணி நம்ம பார்த்துக்கிறோம். அப்போ அந்த கான்டெக்ஸ்ட் வந்து எப்படி நமக்கு வியூ பண்ணது அப்படிங்கிறது தெரியுது. இந்த கான்டெக்ஸ்ட் வந்து எப்படி நமக்கு செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிறோம். அப்போ இந்த கான்டெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் நமக்கு வந்து ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் மூலமாக நம்ம வந்து அனதர் ஒரு கண்டென்ட்டை நம்ம வந்து பார்ப்போம். அப்போ ஃபைல் கான்டெக்ஸ்ட் வந்து நீங்கள் காப்பி பண்ணும்போது என்ன ப்ராசஸ் நடக்குது, மூவ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டைரக்டரியில் ஒரு ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அப்போ இந்த லொக்கேஷன் எனக்கு வந்து இங்கே இருக்கு, சத்யாங்கிற லொக்கேஷனில் இருக்கு. ஆல்ரெடி கான்டெக்ஸ்டோட நமக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் இசட் கொடுத்தோம்னா இங்கே தெரியுது. அட்மின் ஹோம் டி அப்படின்னு நமக்கு இருக்கு. என்னென்ன ஃபைல் இருக்கு, நமக்கு F1 F2 இருக்கு. அப்போ டச் F3 அப்படின்னு வந்து கொடுத்துட்டேன். இப்போ எல்எல் கொடுத்தீங்கன்னாலும் அந்த ஃபைலுடைய கான்டெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஸோ கேபிட்டல் இசட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த 3 ஃபைலுடைய கான்டெக்ஸ்ட் வந்துடும். அப்போ அட்மின் ஹோம் டீல தான் நமக்கு இருக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிபி ஸோ F1 அப்படிங்கிறத ஸ்லாஷ் வேருக்குள்ள WW அப்படிங்கிறதுக்குள்ள HTML அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்கு காப்பி பண்ணிட்டேன். F1ஐயும் காப்பி பண்ணிட்டேன், F2ஐயும் காப்பி பண்ணிட்டேன். பட் F3ஐ மட்டும் மூவ் பண்ணுறேன். ஓகேயா, அப்போ 2 ஃபைலில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், காப்பி பண்ணியிருக்கேன், ஒரு ஃபைலை மட்டும் மூவ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் இங்கே வியூ பண்ணி பார்க்க போகிறீங்க. எல்எல் ஸ்லாஷ் வேர் WW HTML அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு கேபிட்டல் இசட் கொடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு கான்டெக்ஸ்டோட நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ அப்போ கேபிட்டல் இசட் நான் வந்து கொடுத்துட்டேன். அதுக்குள்ள இருக்கக்கூடிய F1 அப்படிங்கிற ஃபைலுக்கு HTTPD sys content underscore t அப்படின்னு செட் ஆயிருக்கு. நான் ஒரு ஃபைலை ஒரு ஃபோல்டர்ல இருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு காப்பி பண்ணும்போது அந்த ஃபோல்டருடைய ஃபைல் கான்டெக்ஸ்ட் என்னவோ அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு தான் நம்ம இங்கேருந்து காப்பி பண்ணக்கூடிய எனி டைரக்டரி ஆர் ஃபைல் வந்து நமக்கு ரீப்ளேஸ் ஆகிக்கிறோம். அப்போ கான்டெக்ஸ்ட்டே வந்து செக்யூரிட்டியை வந்து என்ன ஆயிடுது, மாறிடுது.
இப்போ லாஸ்ட் ஃபைல மட்டும் என்ன பண்ணியிருக்கேன், மூவ் பண்ணியிருக்கேன். அப்போ மூவ் பண்ணும்போது இதனுடைய கான்டெக்ஸ்ட் என்னவோ, இங்க என்ன நமக்கு கான்டெக்ஸ்ட் நமக்கு இருந்ததோ அதே கான்டெக்ஸ்டோட தான் நமக்கு மூவ் ஆகும். அப்படிங்கிறதுனால நீங்க மோஸ்ட்லி லினக்ஸ்ல மூவ் பண்றோம் அப்படின்னா அதனுடைய கான்டெக்ஸ்ட் வந்து மாறாது. அப்ப கான்டெக்ஸ்டோட எனக்கு மூவ் பண்ணணும், அதாவது எனக்கு வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டு பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து மூவ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஃபோர்ஸிங் அதனுடைய ஆப்ஷனோட நான் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு கான்டெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து காப்பி பண்ணும்போதே சொல்லுங்கப்பா, காப்பி பண்ணும்போதே ஒரு கான்டெக்ஸ்டோட தான் நமக்கு வந்து என்ன ஆகும், ரிமோட் டைரக்டரியுடைய, அதாவது டெஸ்டினேஷனுடைய டைரக்டரி என்ன கான்டெக்ஸ்டோ அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து சார் இப்போ நமக்கு இப்படி கான்டெக்ஸ்ட் மாறறனால என்ன யூஸ் சார்? இப்போ 3 ஃபைலும் ஒரே மாதிரி தாங்க சார் பிஹேவ் பண்ண போகுது. நோ 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 ஆகாது. அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஆமாப்பா, கண்டிப்பா அது வந்து நமக்கு ஆகாது. ஓகே. ஸோ அப்போ எனக்கு வந்து என்ன பண்ணணும், கான்டெக்ஸ்ட்டை எனக்கு வந்து செட் பண்ணணும். கான்டெக்ஸ்ட்டை செட் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. அப்போ மூவ் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த டைரக்டரியில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டே என்ன ஆகாது, உங்களுக்கு வந்து ஒரு ஹெச்டிடிபிடி கண்டென்ட்டாகவே எடுத்துக்கிறாது. அப்போ ஹெச்டிடிபிடி கண்டென்ட்டாக இல்லைன்னா நமக்கு வந்து ஃபைல் ரன் ஆகுமா, ரன் ஆகாது. இப்போ எனக்கு வந்து என்ன அப்படின்னா CURL என்ன நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ ஒர்க் ஸ்டேஷன் கொடுக்கும்போது ஒரு சம் கண்டென்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேப்பா. ஸோ இது வந்து அப்பாச்சி ரன் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த SSH ரூட்டட் சர்வர் ஏ ரன் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ஸோ சர்வர் ஏ ரன் ஆகலை, சர்வர் பி கொடுக்குறேன், ரெட் ஹேட். இப்போ நீங்கள் CURL சர்வர் பி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே போர்ட் வச்சு பண்ணியிருக்காங்க, அதனால் 1000 கொடுக்குறேன். திஸ் இஸ் எ டெஸ்ட் பேஜ் பை நிமல் அப்படின்னு வந்துருச்சு. கேட் என்ன நான் கொடுக்குறேன் அப்படின்னா வேர்ல www HTML அப்படிங்கிறதுல ஒரு ஃபைல் இருக்கு, index.html. அந்த ஃபைலுடைய கண்டென்ட் தான் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. ஒரு வெப் சர்வராக நான் ரன் பண்ணுறேன். வெப் சர்வராக ரன் பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். கமாண்ட் லைனில் URL கால் பண்ணுறதுக்கு பேர். இந்த ஃபைலுடைய கான்டெக்ஸ்ட் வந்து பாருங்க. அப்போ நான் கான்டெக்ஸ்ட் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னா அப்போ LL கொடுத்துட்டு நான் வந்து வியூ பண்ணும்போது இந்த ஃபைல் HTTPD sys கண்டென்ட்டாக நமக்கு இருக்கு. ஓகே. ஸோ அந்த லொக்கேஷனில் அந்த ஃபைலை நான் வந்து மூவ் பண்ணிடுறேன். என்னென்னு மூவ் பண்ணிடுறேன், வேற ஒரு நேமுக்கு மூவ் பண்ணிடுவோம், MV அப்படின்னு கொடுத்துட்டு. ஸோ நான் வந்து I அப்படிங்கிற ஃபைல் மட்டும்தான். இப்போ நான் வந்து ஒன்ஸ் அகைன் ரன் பண்ணி பார்க்குறேன். என்னென்னு ரன் பண்ணி பார்க்குறேன், CURL சர்வர் பி அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா அந்த அப்பாச்சி சர்வர் ரன் ஆகுது, பட் நமக்கு அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகலை. அப்போ /IN அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ IN கொடுக்கவும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் நமக்கு நாட் ஃபவுண்டுன்னு வந்து வருதா. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த ஃபைலை வெரிஃபை பண்ணுங்க. அப்போ LL கொடுத்துட்டு நமக்கு INங்கிற ஃபைல் மட்டும் நான் வந்து பார்க்குறேன். அப்போ அந்த ஃபைல் நேம் எங்கே மூவ் பண்ணோம், ஹோமுக்கு மூவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரண்ட் டைரக்டரிக்கு மூவ் ஆயிடுச்சு. சரி, நோ ப்ராப்ளம். இப்போ நீங்கள் இந்த ஃபைலில் வந்து மூவ் ஆகும்போது இதனுடைய இதை பாருங்க, இதனுடைய கான்டெக்ஸ்ட்டை பாருங்க. இதனுடைய கான்டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்மின் ஹோம். ஏன்னா நமக்கு வந்து
மூவ் பண்ணி அதாவது வேற ஒரு நேம் கொடுத்ததுனால இந்த ஃபோல்டருக்கு வரும்போது சார் இப்போ நீங்க சார் ஆ சார் இப்போ நமக்கு அந்த ஸ்லாஷ் வார HTML இல்லைங்க சார், அந்த இண்டெக்ஸ் டாட் ஃபைல் இருக்காங்க சார், அந்த ஆமா இண்டெக்ஸ் ஃபைல இண்டெக்ஸ் டூ டாட் ஹெச்டிஎம்எல்னு மாத்திடுங்க சார். இண்டெக்ஸ் டூ டாட் ஹெச்டிஎம்எல்னு காப்பி பண்ணிடுங்க சார் அதே லொகேஷன்ல. இப்போ கிரியேட் பண்ணிடுறோம்ப்பா. ஓகே அப்படி நமக்கு காப்பி பண்ணும்போது ஒரு கான்டெக்ஸ்ட் வந்து மாறாதுங்க சார். HTML அப்படி நான் வந்து கொடுக்குறேன். இப்போ அந்த லொக்கேஷனில் இண்டெக்ஸ் டாட் HTML அப்படி நான் மாற்றிடுறேன். அதனுடைய கான்டெக்ஸ்ட் பாருங்க, காப்பி பண்ணதுனால நமக்கு என்ன ஆயிரும், HTTPD கண்டென்ட்னு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து CURL கொடுத்து URL ரன் பண்ணிக்கலாம். இப்போ CURL server b:1000 கொடுத்தனா அது ரன் ஆயிரும் சார். ஆனா நமக்கு வந்து இத வந்து வேற கான்டெக்ஸ்ட்ல காப்பி பண்ணிருக்கோம். ஆமா, இன்னில் இருந்து காப்பி பண்ணிருக்கோம். இன்னோட கான்டெக்ஸ்ட் வந்து வேற தானுங்க சார். ஆமா ஆமா. ஓகே ஓகே. இந்த ஃபோல்டருக்குள்ள வரும்போது HTTP வந்துரும் எல்லாமே. HTTP வந்துரும். இண்டெக்ஸ் டாட் இந்த வரேன் மூவ் ஸ்லாஷ் வேர்ல www HTMLங்கிறதுல இண்டெக்ஸ் டாட் HTML ஸ்லாஷ் வேர்ல www HTML அதுக்குள்ளேயே நான் வந்து இண்டெக்ஸ் டூ டாட் HTML நான் வந்து கொடுத்துறேன். ஓகேயா? இப்போ நீங்கள் CURL கொடுத்தோம்னா ரன் ஆகாது அந்த ஃபைல் வந்து. ஆனால் அவைலபிள் இண்டெக்ஸ் ஃபைல் தானே நம்ம கால் ஆகணும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணுறீங்க. எக்கோ என்ன அப்படின்னா வெல்கம் டு சர்வர் ஏ அப்படின்னு வந்து சர்வர் பி அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைல் நேம் வந்து இண்டெக்ஸ் டாட் HTML அப்படின்னு கொடுக்குறோம். LL-Z கொடுத்து பாருங்க. இப்போ நமக்கு இண்டெக்ஸ் டாட் HTMLங்கிறதுல அட்மின் ஹோம் டி அப்படின்றது MV இண்டெக்ஸ் டாட் HTML ஸ்லாஷ் வேர்ல www HTMLக்குள்ள மூவ் பண்ணுறேன். இப்போ ரன் ஆகாது, ஆனால் அந்த ஃபைல் அவைலபிள் ஸ்லாஷ் வேர்ல www HTML இண்டெக்ஸ் இருக்கு. ஆனால் ரன் ஆகாது. சம்பந்தம் இல்லைங்க சார். நம்ம டாக்குமெண்ட்ரி ரூட் மாத்தினா அது டாக்குமெண்ட்ரி ரூட்டுக்கும் இந்த கான்டெக்ஸ்ட் செட் பண்ணணும். டாக்குமெண்ட்ரி ரூட்டுக்கும் கான்டெக்ஸ்ட் செட் ஆயிருந்தாத்தான் என்ன ஆகும், நமக்கு ரன் ஆகும். சார் இப்போ நம்ம இண்டெக்ஸ் ஃபைல் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அப்பாச்சி ரீஸ்டார்ட் பண்ணலைங்க சார், அப்புறம் எப்படி சார் ரிஃப்ளெக்ட் ஆகும்? என்னது இது நமக்கு வந்து HTTPD தானேமா, அதாவது ஃபைல் இது தானே, ஃபைல்ல இருக்கக்கூடியது தானே, சர்வீஸை நமக்கு ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியது இல்லையா? போர்ட் எதுவும் நீங்க யூஸ் பண்ணும்போது போர்ட் நீங்க சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. இது வந்து நமக்கு SC Linux கான்டெக்ஸ்ட் மட்டும்தான், அதனால அந்த சர்வீஸே ரீஸ்டார்ட் பண்ண வேண்டாம்னு சொல்றேன். இப்போ நீங்க வியூ பண்ணி பாருங்க ஒன் செகண்ட். இப்போ என்ன அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் HTML மட்டும் நான் வியூ பண்ணி பார்க்குறேன். கேபிட்டல் இசட் நான் வந்து கொடுத்தேன்னா இங்கே அட்மின் ஹோம் டீம் தான் இருக்கு. ஏன்னா ரூட்ல இருந்து மூவ் பண்ணதுனால அட்மின் அண்டர்ஸ்கோர் ஹோம் டீம். இப்போ எனக்கு இந்த ஃபோல்டருக்குரியது என்னது நமக்கு? ஸோ அப்போ HTMLக்கு மட்டும் நான் பார்க்குறேன். அப்போ இந்த HTML ஃபோல்டருக்கு மட்டும் பார்க்கணும்னா D கொடுத்துறேன். இது HTTPD sys கண்டென்ட். அப்போ எனக்கு இதுக்கு நம்ம மேனுவலாக சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு பதிலாக ஒரு கமாண்ட் இருக்கு, ரீஸ்டோர் கான் அப்படின்னு. அப்போ ஒரு டைரக்டரியில் இருக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட், அந்த டைரக்டரியுடைய கான்டெக்ஸ்ட் என்னவோ அதுக்கே எல்லாத்தையும் மாத்திரு அப்படின்னு நான் வந்து சொல்றதுக்காக. அப்போ /v அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து /var அது வெர்போசிட்டிக்காக WHTML அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன். அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆல் ஃபைல்ஸுமே என்ன மாற்றி விட்டுரும் உங்களுக்கு வந்து. ஸோ இது தேவையில்லை, ரீஸ்டோர் கான் ஆயிரும்.
கான்டெக்ஸ்ட் வந்து வேற வேற டைரக்டரியில இருந்து மூவ் பண்ணாலும் இந்த டைரக்டரிக்குள்ள இருக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட்டை வந்து இந்த பாத்துக்கு என்ன கான்டெக்ஸ்ட் இருக்கோ அந்த கான்டெக்ஸ்டா மாத்திரும். இப்போ நீங்க எல்எல் கொடுத்து இந்த ஃபைல்ஸுகளை பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஃபைல்ஸ் ஆர் ஹெச்டிடிபிடிக்கு மாறிடும். இப்போ நீங்க சியூஆர்எல் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போதும், நமக்கு சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ண வேண்டாம். வெல்கம் டு சர்வர் பின்னு வந்துருச்சா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து எதை நீங்க வெரிஃபை பண்ணுவீங்க? மூவ் பண்ணும்போது ரன் ஆகாது, காப்பி பண்ணும்போது ரன் ஆகும். மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீஸ்டோர் கான் கொடுக்கணும். அப்போ கான்டெக்ஸ்ட் வந்து நமக்கு ஹெச்டிடிபிடி கான்டெக்ஸ்டா இருந்தால் மட்டும்தான் அதுக்குள்ள ரன் ஆக போகுது. ஸோ இது எது நீங்க வேற ஒரு பார்த்து நீங்க மாத்தி ஒர்க் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்து மாத்தி நீங்க வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து ஹெச்டிடிபிடி கான்டென்ட்டா இருந்தா தான் நமக்கு மாறும். ஸோ அதையும் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா கூட நான் வந்து சொல்றேன். அப்போ இதுக்கு முன்னால தான் நமக்கு வந்து என்ன கமாண்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, 2 கமாண்ட். எஸ்சி லினக்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கு நமக்கு என்ன கமாண்ட் நமக்கு வந்து யூஸ் பண்ண போறோம். அப்போ சேஞ்ச் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. அட் த சேம் டைம் எனக்கு அனதர் ஒரு கமாண்ட் எஸ்சி மேனேஜ் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்கு. அப்போ இந்த 2 கமாண்டை யூஸ் பண்ணியும் நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து கான்டெக்ஸ்ட்டை வந்து மாத்திக்கலாம். சேஞ்ச் கான்டெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு டெம்பரரியா நம்ம வந்து வேற ஒரு கான்டெக்ஸ்ட்டுக்கு மாத்துறதுக்கு சேஞ்ச் கான்டெக்ஸ்ட். டெம்பரரி மீன்ஸ் நமக்கு ரன் டைம் மட்டும்தான். அதாவது ஒரிஜினலுக்குள்ள இருந்து வேற இதுக்கு மாத்துறேன், ஒரிஜினலாவே மாத்தல. ஒரு டைரக்டரிக்குள்ள நான் வந்து ஒரு ரூட்ல கிரியேட் பண்றேன் அப்படின்னா அது ஒரு டிஃபால்ட்டுங்கிற ஒரு கான்டெக்ஸ்ட்ல தான் நமக்கு கிரியேட் ஆகும். அந்த டிஃபால்ட்டுங்கிற கான்டெக்ஸ்ட் தான் நமக்கு அதனுடைய ஒரிஜினல். அந்த ஒரிஜினலையும் நான் சேஞ்ச் பண்றதுக்கு தான் என்ன கமாண்ட் அப்படின்னா எஸ்சி மேனேஜ் எஃப் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற கமாண்ட். அப்போ ரீஸ்டோர் கான் அப்படிங்கிறது எதுக்காக நமக்கு, ஸோ ஒரிஜினல் கான்டெக்ஸ்ட் என்னவோ அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்றதுக்காக ரீஸ்டோர் கான்டெக்ஸ்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகும். அப்போ 3 கமாண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஒன்று வந்து சேஞ்ச் கான் அப்படிங்கிற ஒரு கமாண்ட், சேஞ்ச் கான்டெக்ஸ்ட் அதுதான். அனதர் ஒரு கமாண்ட் என்ன கமாண்ட் அப்படின்னா எஸ்இ மேனேஜ் ஃபைல் கான்டெக்ஸ்ட், அது மட்டும். அனதர் கமாண்ட் தான் நமக்கு என்ன அப்படின்னா ரீஸ்டோர் கான். இந்த 3 கமாண்டுக்குமே, இந்த 2 கமாண்டுக்குமே எது தேவைப்படும் உங்களுக்கு வந்து ரீஸ்டோர் கான், நமக்கு அதனுடைய ஹெல்ப் வந்து தேவைப்படும். ஓகே, இப்போ ஒரு ஸ்மால் எக்ஸசைஸ். எல்எல் அதாவது நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா எம்கேடிஆர் ஸ்லாஷ் ரூட்லேயே நான் வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறேன். அப்போ விர்ச்சுவல் அப்படின்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இந்த டைரக்டரியுடைய கான்டெக்ஸ்ட் மட்டும் பார்க்குறேன். அப்போ எல்எல் கைஃபன் இசட்-டி ஸ்லாஷ் விர்ச்சுவல்னு பார்க்குறேன். அப்போ அந்த டைரக்டரியுடைய கான்டெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாருங்க, டைப் மட்டும் பாருங்க. ஒரு யூசர் வந்து நமக்கு அண்டர்ஸ்கோர் எஸ்சி யூசர், லினக்ஸ் யூசர், அதே மாதிரி ரோல் வந்து 6, டிஃபால்ட் டி, இதான் நமக்கு டைப். அப்போ இந்த டைப் நான் வந்து இதுதான் விர்ச்சுவல் டைரக்டரியுடைய ரூட், அதாவது நமக்கு டிஃபால்ட் கான்டெக்ஸ்ட்னு அர்த்தம். அப்போ டிஃபால்ட் கான்டெக்ஸ்ட் இந்த ஃபைலுக்கு வந்து நமக்கு டிஃபால்ட் டி அப்படின்னு நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. அதுக்குள்ள நீங்க ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி பாருங்க. அப்போ அதுக்குள்ள நான் வந்து ஒரு ஃபைல் நான் வந்து கிரியேட் பண்றேன், டச் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாஷ் விர்ச்சுவல்ங்கிற டைரக்டரிக்குள்ள ஒரு F1 அப்படின்னு நான் வந்து கிரியேட் பண்றேன். இதனுடைய கான்டெக்ஸ்ட்டை நீங்க வெரிஃபை பண்ணுங்க. அப்போ நான் வந்து விர்ச்சுவல் நான் வந்து கொடுக்குறேன். அப்போ இந்த F1க்குள்ள அந்த ஃபைலுக்கும் என்னவா இருக்கு, டிஃபால்ட் டீன்னு இருக்கு. அப்போ நீங்க எத்தனை ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணீங்கனாலும் அந்த ஃபைல்ஸ் எல்லாத்துக்குமே அந்த டிஃபால்ட் டி தான் நமக்கு இருக்கும். இப்போ நீங்க ஒன்ஸ் அகைன் விர்ச்சுவல் கொடுக்குறீங்க, அப்போ அது எல்லாத்துக்குமே டிஃபால்ட் அண்டர்ஸ்கோர் டி அப்படிங்கிறத நமக்கு கான்டெக்ஸ்ட் வந்து செட் ஆயிருக்கு. எஸ்சி லினக்ஸ் கான்டெக்ஸ்ட் வந்து செட் ஆயிருக்கு. ஓகே, அப்போ ரீஸ்டோர் கான் அப்படிங்கிற கமாண்ட். இப்போ நான் வந்து என்ன அப்படின்னா இதுதான் ஒரிஜினல்.
அதனுடைய கான்டெக்ஸ்ட். அப்போ இந்த கான்டெக்ஸ்ட்டை நான் எனி ஒன் கான்டெக்ஸ்ட்டாக நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து என்னென்னு கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து சேஞ்ச் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற கமெண்ட் கொடுக்குறேன். அப்போது சேஞ்ச் கான்டெக்ஸ்ட் என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா கைஃபன் டி, அப்போ டைப், கைஃபன் யூனா யூசர், கைஃபன் ஆர்னா ரோல். அப்போது இந்த கன்ஃபைன்ட் யூ அதையும் நான் மாற்றிக்கலாம், ரோலையும் மாற்றிக்கலாம், டைப்பையும் மாற்றுறேன். அப்போ டைப்பை நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ டைப் வந்து எனக்கு வந்து என்னென்ன மாத்திரை அப்படின்னா httpd _ sys _ content அப்படின்னு கொடுத்துட்டு /virtual அப்படிங்கிற ஃபோல்டரை நான் வந்து என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து என்ன அப்படின்னா, அப்போ சேஞ்ச் கான்டெக்ஸ்ட் -t httpd sys content அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ httpd அதுக்கடுத்து sys content _ t அப்படின்னு நான் வந்து கொடுக்கணும். _t நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த கான்டெக்ஸ்டாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் விர்ச்சுவல் அப்படிங்கிற டைரக்டரிக்கு பாருங்க. அப்போ அந்த டைரக்டரிக்கு நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னா httpd sys content மாறிடுச்சு. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆல் ஃபைல்ஸுக்கும் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ அந்த ஃபைல்ஸ் எல்லாத்துக்குள்ளுமே டீன் தான் நமக்கு இருக்கு. அப்போ இங்கே நான் வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து இந்த டைரக்டரிக்குள்ள இருக்கக்கூடிய ஃபைல்ஸுக்கும் நீங்கள் கான்டெக்ஸ்ட் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணணும். அப்போ ஸ்டார் கொடுத்துட்டேன். இப்போ ஒன்ஸ் அகைன் நீங்கள் கான்டெக்ஸ்ட் பாருங்கள், எல்லாத்துக்குமே httpd sys content நமக்கு மாறிடுச்சு. ஓகே, ஒரிஜினல் வந்து டிஃபால்ட்லி. அப்போ எனக்கு வந்து என்ன பண்ணுறேன் நான் வந்து, ஸோ கான்டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து மாற்றிருக்கேன். கான்டெக்ஸ்ட்டை மாற்றிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த விர்ச்சுவல்ங்கிற கான்டெக்ஸ்ட்டுக்கு வந்து விர்ச்சுவல்ங்கிறதுக்கு httpd நம்ம செட் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ்லி என்ன இருந்துச்சுன்னே தெரியல. அப்போ நம்மளா மேனுவலாக ஒன் செகண்ட் நீங்கள் வந்து என்ன கொடுத்துக்கலாம், உங்களுக்கு வந்து சேஞ்ச் கான்டெக்ஸ்ட் கொடுத்துட்டு டிஃபால்ட் டீனே நம்ம வந்து கொடுத்துடலாம். எனக்கு அந்த டிஃபால்ட் டீனே இருந்துச்சா அல்லது வேறு இருந்துச்சாங்கிறது தெரியல. அப்போ எனக்கு வந்து என்ன நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா ரீஸ்டோர் கான் வந்து கொடுக்குறேன். அப்போ அந்த ரீஸ்டோர் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு இங்கே -v கொடுத்துக்கிறேங்க /virtual அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னாலே என்ன ஆயிடுச்சு, ரீலேபிள்டு இந்த விர்ச்சுவல்ங்கிற ஃபோல்டர் ஃப்ரம் unconfined u object or http sys contentங்கிறத டு unconfined u object orல டிஃபால்ட் t 0ன்னு வந்துருச்சு. அப்போ எனக்கு டைரக்டரியில் இருக்கக்கூடியதும் வேணும், சப்டைரக்டரியில் இருக்கக்கூடியது வேணும். அப்போ ரிகர்சிவ் அண்ட் ஃபோர்ஸ் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கிறேங்க. அப்போ ரிகர்சிவ் நான் வந்து யூஸ் பண்ணவுமே என்ன ஆயிடுச்சு, நமக்கு வந்து ரீலேபிள்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே என்ன ஆயிடுச்சு, நமக்கு டிஃபால்ட் டீக்கு மாறிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த டைரக்டரிக்குள்ள உள்ளதையும் பார்த்தீங்கன்னாலும் சரி, அட் த சேம் டைம் நமக்கு இந்த ஃபோல்டரை நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னாலும் சரி டிஃபால்ட் டீக்கு மாறிடுச்சு. ஓகே, இது சேஞ்ச் கான்டெக்ஸ்ட். எனக்கு ஒரு ஃபைல் ஆர் ஃபோல்டருடைய கான்டெக்ஸ்ட்டை பெர்மனண்டாகவே மாற்றுறேன், டிஃபால்ட்டாகவே மாற்றுறேன். அப்போ அதுக்கு தான் என்ன கமெண்ட் நமக்கு யூஸ் ஆகுது, se manage f context வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே, அப்போ se manage f context வந்து எனக்கு வந்து இஸ்யூ ஆகுறதுக்கு உரிய கமாண்டு தான் நமக்கு வந்து என்ன அப்படின்னா se manage restore con அப்படிங்கிற கமாண்டு. அப்போ அந்த கமாண்டில் நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபோல்டருக்குரிய டிஃபால்ட் ஃபைல் கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, டெலீட் பண்ணுறோம், லிஸ்ட் பண்ணுறோம். அப்போ எனக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து ஒரு எனி ஒன் டைரக்டரிக்கு பெர்மனண்டாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னா se manage f context தான். அப்போ அங்கே நான் ஒரு ரூல்ஸ் சொல்கிறேன், ஒரு டைரக்டரிக்குள்ள இருக்கக்கூடிய ஆல் ஃபைல்ஸுக்கும் எனக்கு மாற்றணும் அப்படின்னா அதுக்குன்னு நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த se manage f contextலேயே நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்போ நான் வந்து ஒரு டைரக்டரியை கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நமக்கு வந்து கான்டெக்ஸ்ட் வந்து நம்ம மாற்றி பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு se manage அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்துட்டு f கான்டெக்ஸ்ட்டும் கொடுங்க, -l அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னாலே லிஸ்ட் த ஆல் ஃபைல் கான்டெக்ஸ்டையும் எனக்கு டிஸ்பிளே பண்ணும். என்னென்ன ஃபோல்டருக்கு என்னென்ன கான்டெக்ஸ்ட் செட் ஆயிருக்குங்கிறத நமக்கு இங்கே லிஸ்ட் பண்ணும்.
ஸோ அப்போ இந்த ஏசி மேனேஜ் கமாண்ட் யூஸ் பண்ணி நமக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆல் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆல்ரெடி அந்த டைரக்டரியில் இருக்கக்கூடிய இது எல்லாத்துக்கும் என்ன நமக்கு செட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் இங்கே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். மீடியா விக்கி கண்டென்ட் டி அப்படி நமக்கு செட் ஆயிருக்கு. வெப்புலைசர் ஆர்டபிள்யூ கண்டென்ட் டி அப்படின்னா நமக்கு செட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே நமக்கு வந்து ஆல்ரெடி ஃபைல் கான்டெக்ஸ்டுக்குரிய கான்டெக்ஸ்ட் வந்து என்ன அப்படிங்கிறத நமக்கு வந்து செட் பண்ணியிருக்கிறத சொல்கிறாங்க. இப்போ நம்மளா மேனுவலாக வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கான்டெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒரு டைரக்டரிக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து அந்த ஃபோல்டருக்குரியதை பெர்மனண்ட்டாக நம்ம மாற்றிக்கிற முடியும். அப்போ அது வந்து எப்படி நம்ம மாற்றுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிறேங்க. ஸோ அப்போ இங்கே ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறேன். அப்போது எம்கேடிஆர் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு ஒரு வெப்சைட் எனி ஒன் வெப்சைட் அல்லது ஸோ நான் வந்து சொல்கிறேன். அப்போது வெப்சைட்னே நமக்கு வந்து கிரியேட் பண்ணும். ஸோ மை வெப்சைட் அப்படின்னு இருக்கணும். ஸோ இது எந்த லொக்கேஷனில் ரூட்டில். ஸோ எல்எல் கேபிட்டல் இசட் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு ஸ்லாஷ் மை வெப் அப்படின்னு கொடுத்தேன்னா அதுக்கு டிஃபால்ட் அண்டர்ஸ்கோர் டி வந்து செட் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து என்னென்ன வந்து மாத்துறேன்னு பார்த்துக்கிறேங்க. ஓகே, ஒரு டைரக்டரி நமக்கு வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கிரியேட் பண்ணிட்டோம். அப்படி கிரியேட் பண்ணிட்டு நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்குள்ள ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். அப்போது எக்கோ, அப்போது திஸ் இஸ் எ சர்வர் பி அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறோம். எதுக்குள்ள மை வெப்சைட்டுக்குள்ள இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஒரு ஃபைல் வந்து நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த லொக்கேஷனில் என்ன நான் பண்ணுறேன் அப்படின்னா கான்டெக்ஸ்ட் வந்து வெரிஃபை பண்ணுறேன். இசட் மை வெப்சைட்டுக்குள்ளே இருக்கக்கூடியதை பாருங்கள். ஸோ டிஃபால்ட் டி அந்த டைரக்டரிக்கே பாருங்கள், அதுக்கும் டிஃபால்ட் டி. ஸோ இதை நமக்கு செட் ஆயிருக்கு. இப்போ எனக்கு டாக்குமெண்ட் ரூட்டை நான் மாற்றிக்கலாம். டாக்குமெண்ட் ரூட்டு வந்து நமக்கு மெயினாக மேஜராக விம்மில் இடிசியில் ஹெச்டிடிபிடியில் கான்ஃபு அதில் ஹெச்டிடிபிடி கான்ஃப் போகிறேன். அப்போ அந்த கான்ஃப் போயிட்டு டாக்குமெண்ட் ரூட் அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த டாக்குமெண்ட் ரூட்டை நான் மாடிஃபை பண்ணிக்கலாம். அப்போது எந்த லொக்கேஷன் பார்த்துக்கிறேங்க, டாக்குமெண்ட் ரூட். அப்போ அந்த டாக்குமெண்ட் ரூட்டை நீங்கள் ஒன்று கைஃபன் ஹேஸ் கொடுத்துட்டு கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் ரூட்டு ஈக்குவல் டு ஸ்லாஷ் என்ன நான் கொடுக்குறேன், ஸ்லாஷில் மை வெப்சைட் அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி அடுத்த கீழே டைரக்டரின்னு இருக்கும். அப்போ அந்த டைரக்டரிங்கிறத நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ டைரக்டரிங்கிறது இங்கே வந்து என்ன நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா இதையும் நான் மாடிஃபை பண்ணிடுறேன். ஸோ எனக்கு டைரக்டரிக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட்டை வேரில் www அப்படின்னு நான் இருக்கக்கூடியதை டைரக்டரியாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். அப்போ இந்த லொக்கேஷன் ஸோ என்னன்றது அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைரக்டரி ஸ்லாஷ் மை வெப்சைட் ஸ்லாஷ் வெப்சைட். ரவி கொடுத்துறேன். ஓகே, முடிச்சாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இங்கே டபிள்யூக்யூ கொடுங்க. இப்போ தான் எனக்கு என்ன அப்படின்னா ஸ்டேட்டஸை ரீஸ்டார்ட் பண்ணுறேங்க. சிடிஎல் ரீஸ்டார்ட் ஹெச்டிடிபிடி சர்வீஸ். அதே மாதிரி எனேபிளாக இருக்காங்கிறதையும் பார்த்துக்கிறேன்.
எனேபிள் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நீங்க எஸ்சி மேனேஜ் உடைய இதை வியூ பண்ணி பாருங்க. ஸோ என்ன நான் வந்து கொடுக்குறேன், CURL சர்வர் B :1000 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அந்த கண்டென்ட் நமக்கு ரன் ஆகலை. சர்வர் ஒர்க்கிங், பட் உள்ள கண்டென்ட் நமக்கு வரல. அப்போ அதனுடைய கான்டெக்ஸ்ட் வந்து எனக்கு வேறையா இருக்கு. மை வெப்சைட் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்படின்னா கான்டெக்ஸ்ட் வந்து வேறையா இருக்கு. அப்போ கான்டெக்ஸ்ட் மாற்றணும். SC மேனேஜ் F கான்டெக்ஸ்ட் -A ஆடு டைப்பு என்ன நான் வந்து சொல்ல போறேன், httpd sys _ content _ t. இதுக்கடுத்து அந்த வெப்சைட் நேம். ஸோ மை வெப்சைட், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆல் ஃபைல்ஸ் ப்ராக்கெட் ஸ்லாஷ் டாட் ஸ்டாரு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கொஸ்டின் மார்க்கு சிங்கிள் கோட்ஸ். ஸோ இதை வந்து நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். இப்போ எஃப் கான்டெக்ஸ்ட் செட் பண்ணிட்டோம், அப்படியும் உங்களுக்கு மாறி இருக்காது. அப்போ இதுக்காக நான் வந்து என்ன கமெண்ட் கொடுக்கணும், இதுதான் ஒரிஜினல் கான்டெக்ஸ்ட்னு சொல்லியாச்சு. சேஞ்ச் கான்டெக்ஸ்ட் கொடுத்து டெம்பரரியாக மாற்றலாம். ஆனால் நான் வந்து டிஃபால்ட் கான்டெக்ஸ்டே சேஞ்ச் பண்ணிட்டேன். டிஃபால்ட்டுங்கிறத சேஞ்ச் பண்ணி நமக்கு ஒரிஜினலுக்கு ஒன்று எஸ்சி மேனேஜில் கொடுத்துருக்கிறதுனால இந்த கான்டெக்ஸ்ட் தான் அதனுடைய ஒரிஜினல் கான்டெக்ஸ்ட். அப்போ ரீஸ்டோர் கான் நான் வந்து கொடுத்துக்கலாம். அப்போ நான் ரீஸ்டோர் கான் -RV அப்படின்னு வந்து கொடுத்துட்டு என்ன நான் வந்து கொடுத்துருக்கலாம், உங்களுக்கு வந்து மை வெப்சைட் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன். அப்படின்னா அப்போ மை வெப்சைட்டுங்கிறது டிஃபால்ட் டீயாக இருந்துச்சு, இப்போ HTTP RCS கண்டென்ட் டீயாக மாறிடுச்சு. அதே தான் இண்டெக்ஸுங்கிற ஃபைல் டிஃபால்ட் டீயாக இருந்துச்சு, HTTP SYS கண்டென்ட்டுக்கு மாறிடுச்சு. இப்போ நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ CURL அப்படின்னு கொடுத்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா திஸ் இஸ் சர்வர் B. ஓகே, அப்போ கான்டெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம எனி ஒன் லொக்கேஷனில் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஓகேம்மா. ஸோ இப்போ போர்ட் வைஸ் நான் வந்து என்ன பண்ணுறேன், அதே மாதிரி SC கான்டெக்ஸ்ட் வைஸ் நான் வந்து செக்யூர் லெவலில் மாற்றி எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இதே மாதிரி எனக்கு வந்து என்ன அப்படின்னா SC லினக்ஸுடைய பாலிசி பூலியன்ஸ் டைப்பாகவும் இருக்கு. அப்போ பூலியன்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆன் ஆஃப் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ செக்யூரிட்டி லினக்ஸ்லேயே பூலியன்ஸ் எனக்கு வந்து என்ன அப்படின்னா நமக்கு கெட் SE பூல், கெட் SE அதாவது செட் SE பூல் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ எனக்கு வந்து என்னென்ன ஒரு செக்யூரிட்டி என்ஹான்ஸ்டு லினக்ஸ் பூலியன்ஸ் டைரக்டிவ்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதுக்கு உரிய கமெண்ட் தான் கெட் SE பூல், அதாவது செக்யூரிட்டி லினக்ஸ் பூலியன் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ கெட்சி பூல்னு கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணணும், -A அல்லது பூலியன்னே நான் வந்து கொடுக்கணும். கெட்சி பூல் பூலியன் அப்படின்னு நான் வந்து கொடுக்கணும். அப்போ பூலியன் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா அந்த பூலியன்ஸ் எல்லாத்தையும் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அப்போ அதைத்தான் நான் வந்து -A நான் வந்து சொல்றேன். இட் வில் ஷோ ஆல். அந்த பூலியன் நம்ம சொன்ன இடத்துல இந்த பூலியனுடைய டைப்பை நம்ம சொல்லணும். அதுதான் வந்து அந்த பூலியன். அப்போ கெட்சி பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு ZEND. ஸோ அப்போ நமக்கு _ run _ ஸோ நான் என்னன்னு கொடுக்குறேன், BLK tab அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ரன் ஆன் அப்படின்னு நமக்கு வரும். ஓகே, கெட்சி பூல். ஸோ இப்போ ஆன் ஆர் ஆஃப் எனக்கு ஒரு SC லினக்ஸ் ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து setC பூலுங்கிற கமாண்ட் நமக்கு யூஸ் ஆக போகுது. இப்போ நான் ஒரு கமாண்ட் பார்க்குறேன், கெட்சி பூலியன்ஸ்
ஸோ எதனுடையது httpd அண்டர்ஸ்கோர் எனேபிள் அப்படி நான் வந்து கொடுத்துட்டு அண்டர்ஸ்கோர் ஹோம் dir. அப்போ ஹோம் டைரக்டரிஸ் அதான் டிஆர்எஸ் அப்படி நான் வந்து கொடுக்குறேன். அப்போ அது வந்து எப்படி இருக்கு, ஆஃப்ல இருக்கு. ஓகே, அப்போ எனக்கு வந்து இந்த பூலியன்ஸ் வந்து எனக்கு ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா அப்படிங்கிறத நான் வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ எஸ்சி மேனேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு எஸ்சி மேனேஜ் நான் வந்து கொடுத்துட்டு எஃப் கான்டெக்ஸ்ட் பார்த்தோம், அது மாதிரி பூலியன்னே இருக்கு. அப்போ எஸ்சி மேனேஜ் பூலியன் அப்படின்னு கொடுத்துட்டு கைஃபன் எல் கொடுத்துட்டேன்னா இட் வில் ஷோ த ஆல் எஸ்சி பூலியன்ஸை வந்து நமக்கு லிஸ்ட் பண்ணுது. அப்போ அந்த எஸ்சி பூலியன்ஸ் எனக்கு வந்து பெர்மனண்டாக ஆன் ஆகணுமா இப்போ டெம்பரவரியா அப்படிங்கிறத நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணும். ஸோ ஆஃப் ஆஃப் ஆன் ஆன். ஸோ அப்போ என்ன ஆகும், நமக்கு வந்து பூட் ஆகும் போகிறதே எனக்கு வந்து ஆனில் வேணுமா ஆஃபில் வேணுமாங்கிறதையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு மட்டும் நான் ஆன் பண்ணுறேன், அதுக்கடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இங்கே நீங்கள் இதில் பார்த்துக்கிற முடியும். ஸோ இந்த லொக்கேஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டேட்டு டிஃபால்ட், அப்போ அதனுடைய ஸ்டேட் என்ன டிஃபால்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிற முடியும். இப்போ நமக்கு ஒரு இதை மட்டும் ஃபில்டர் பண்ணோம், அப்போ இது மட்டும் எனக்கு வந்து ஆஃப்ல இருக்கு. அப்போ இதை மட்டும் எனக்கு வந்து சி மேனேஜில் எனக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து இப்படி கொடுத்துக்கலாம். அப்போ கிரப் httpd அண்டர்ஸ்கோர் எனேபிள் அண்டர்ஸ்கோர் ஹோம் dirs அப்படின்னு கொடுத்தோன்னா அது மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அப்போ ஆஃப் ஆஃப்ன்றது. ஸோ இதை நான் வந்து ஆன் பண்ணிக்கலாம். அப்போ ஆன் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் நான் வந்து கொடுக்க போகிறேன், இதுக்கு முன்னால் செட் சி பூல் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ செட் எஸ்இ பூல் அந்த டைரக்டரி நேம், அதாவது என்ன பூலியனோ அந்த பூலியன் ஆன் மட்டும் நான் கொடுக்குறேன். இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து ஆன், இது ஆஃப்ல இருக்கு. அப்போ எனக்கு வந்து பெர்மனன்ட்லி எனக்கு வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னா அங்கே கைஃபன் பி வந்து நமக்கு சேர்த்துடணும். அப்போ கைஃபன் பின்னா ரீபூட் ஆகி வரும்போதும் எனக்கு வந்து பெர்சிஸ்டண்டாக எனக்கு வந்து என்ன ஆயிரும், உங்களுக்கு வந்து ஒரு ஆன் ஆகிக்கிறோம். இப்போ நீங்கள் லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா போத் ஆர் ஆன். அப்போது ஒரு எஸ்சி பூலியன் டைப்ஸை ஆன் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த பூலியன் டைப்ஸ் ஆன் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா போதும். அப்போ அப்படி ஆன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஸ்டேட் மட்டும்தான் மாறும். அப்போ எனக்கு டிஃபால்ட் உள்ளது மாறணும் அப்படின்னா ஹைஃபன் பி அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு ஆன் கொடுத்தோம் அப்படின்னா போத்தார் ஆனாக நமக்கு மாறிடும். நீங்கள் ரீஸ்டார்ட் ஆகி வரும்போதும் இந்த ஓஎஸை ரீஸ்டார்ட் ஆகி வரும்போது நமக்கு வந்து என்ன ஆகிக்கிற உங்களுக்கு வந்து போத்தார் ஆனில் இருக்கும். இப்படி கிரப் பண்ணி எடுக்கலாம். அல்லது நான் வந்து என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா இப்போ எஸ்சி மேனேஜ் லிஸ்ட் நான் வந்து கொடுக்குறேன், அந்த லிஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து ஒரு கைஃபன் எல் கொடுத்தது மாதிரி உங்களுக்கு வந்து கைஃபன் கேபிட்டல் சி கொடுத்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக நமக்கு மாடிஃபைடு மட்டும். ஸோ உங்களுக்கு வந்து கரண்ட் ஸ்டேட் டிஃபர்ஸ் ஃப்ரம் த டிஃபால்ட் ஸ்டேட்டு. ஸோ ஏற்கனவே இருக்கிறதுலேருந்து சேஞ்ச் ஆனது மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த எஸ்சி மேனேஜ் பூலியன் கைஃபன் எல் கேபிட்டல் சி அப்படிங்கிறத நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நமக்கு இது வந்து எஸ்சி லினக்ஸில் நமக்கு பூலியன் டைப்ஸை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ எனி ஒன் டைரக்டரிக்கு ஆர் ஃபைலுக்கு நீங்கள் பூலியன் டைப்ஸ் வந்து எனக்கு வந்து, அதாவது பூலியன் டைப்ஸ் எல்லாமே சர்வீசஸ் எனக்கு வந்து அந்த ஒரு டைரக்டரிக்கு ஆன் பண்ணுறோம் ஆஃப் பண்ணுறோம் அது மாதிரி உங்களுக்கு. ஓகே, ஹோம் டைரக்டரி எனக்கு வந்து எனேபிள் பண்ணிக்கலாம் அல்லது டிசேபிள் பண்ணிக்கலாம். அப்போ அதுக்காக உங்களுக்கு வந்து ஆன் ஆஃப் அப்படின்றது மோர் பூலியன் டைப்ஸும் இருக்குது. ஸோ எஸ்சி மேனேஜ் வந்து நம்ம செட் பண்ணிடுறோம். அப்போ அந்த எஸ்சி மேனேஜுக்கு எனக்கு வந்து கைஃபன் ஏங்கிற மாதிரி கைஃபன் டி கொடுத்துட்டு நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். அப்போ எஸ்சி மேனேஜ் எஃப் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு கைஃபன் என்ன நான் வந்து சொல்ல போகிறேன் ஸ்லாஷ் மை வெப்சைட் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ அந்த வெப்சைட்டுக்குரியதை எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். எஸ்சி மேனேஜ் எஃப் கான்டெக்ஸ்ட் கைஃபன் எல்
ஸோ மை வெப்சைட்டுக்கு என்ன நமக்கு செட் ஆயிருக்குங்கிறத நமக்கு இங்கே டிஸ்பிளே. ஓகே, அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கைஃபன் டி கொடுத்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிற முடியும். கைஃபன் ஏங்கிறது ஒரு எஸ்சி மேனேஜ் கான்டெக்ஸ்ட்டை வந்து டிஃபால்ட்டாக ஆட் பண்ணுறது, அதே மாதிரி லிஸ்ட் பண்ணுறது எல்லு, டி வந்து டெலீட். ஸோ ஒரு கான்டெக்ஸ்ட் வந்து எனக்கு டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேயா, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அடுத்த டாபிக் வந்து நமக்கு ஸ்டோரேஜ் போயிடலாம். எனி டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம். நம்ம வந்து இப்போ சொல்லுங்க. பூலியன் வந்து இப்போ நமக்கு HTTP ஹோம் டைரக்டரியில ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளால வந்து ஹோம் டைரக்டரியில இருந்து வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்ண முடியாது. கரெக்டாங்க சார்? பண்ண முடியாது. எஸ் எஸ், கண்டிப்பா. ஓகே ஓகே, அது அந்த ஒன்று தான் சார். மீதி எல்லாமே தெளிவாக புரிஞ்சு. ஓகேம்மா ஓகேம்மா, தேங்க்யூ. அதர்ஸ், சத்யா அண்ட் அதர்ஸ். சத்யா போயிட்டாப்லையா? சரி, ஓகே. பாரதி அண்ட் மோகன், வேற டவுட்ஸ் இருக்காமா? க்ளோஸ் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்குல்லப்பா? நாளைக்கு இருக்குங்க சார். ஓகே ஓகே ஓகேம்மா, தேங்க்யூ தேங்க்யூ. நீ ஏன் தண்ணி குடிக்க